ஒரு நிமிஷம். இல்ல இல்ல இப்ப பாஸ் மாதிரி நிறைய பேர் இப்ப நீங்க எல்லாம் திட்டுறீங்கல்ல, நீங்க எல்லாம் திட்டுவீங்கன்னு தெரிஞ்சுதான் டிராகன் ட்ரைலர்லயே ஒண்ணு வச்சிருக்கான். அதாவது மிஸ்கின் என்ன பேசுறது, நீங்க அதான் இவன மாதிரி இருந்தீங்கன்னா அதான் 5 வருஷம் நல்லா இருப்பீங்க, அதுக்கப்புறம் போன உடனே நாசமா போயிடுவீங்க. அதாவது தெரியல, ஏதாவது செகண்ட் ஹாஃப் என்ன சொல்ல வரான்னு தெரியல. ஒருவேளை செகண்ட் ஹாஃப் வந்துட்டு பிரதீப் ரங்கநாதன் திருந்தி ஏதாவது வேலைக்கு போனா கூட பரவாயில்ல. ஆனா படத்தோட கான்செப்ட் என்ன தெரியுமா பண்றானுங்க, அவ்வளவு அரியர் வச்சிருப்பாங்க, திடீர்னு சக்சஸ் ஆகணும்னு நினைக்கிறான். ஆனா அவன் அப்படி ஆயிட்டான்னு இத பார்த்த 4 தற்கூரி போவோம், சத்தியம் போவோம். அதெல்லாம் தெரிஞ்சதுதான். இல்ல எனக்கு என்னன்னா டிராகன் படம் இல்ல, டான்லியாவது அவன் டைரக்டர், புரியுதா, அவன் எழுதி பண்ணி ஆயிடுறான். இதுல என்னன்னு தெரியல, எதோ எப்படி சக்சஸ் ஆகணும்னு தெரியல. என்டர்டைன்மெண்ட் பண்ணுங்க, என்ஜாய் பண்றோம், அதை தப்பா பண்ணாதீங்க, அவ்வளவுதான் வேண்டுகோள், வேற எதுவுமே இல்ல. இல்ல அது டிராகன் படத்துல ஏதோ எம்என்சி கம்பெனில பிளேஸ் ஆகிற மாதிரி ஏதோ அந்த மாதிரிதான் காட்டுறானுங்க. இந்த கௌதம் மேனன் மாதிரி எகிரி குதிப்பானே, நல்லா இருந்துச்சு. ஆக்டிங் நல்லா பண்றான், எனர்ஜெட்டிக்கா பண்றான். அது சொன்னவனுக்கு புரியாது சார். ஆக்டிங் நல்லா எனர்ஜெட்டிக்கா பண்றான், ஆட்டிடியூட் சூப்பரா இருக்கு. நீ வெளியில வந்து நடிக்காத, எப்படி கேட்க அப்படியே இருந்துக்கோ. இன்னொன்னு டான் படத்துல வந்து அந்த மாதிரி ஒரு காட்டினதே ஒரு தப்பான இதுதான். ஏன்னா வந்து இப்ப ஒரு காலேஜ்ல படிக்கிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு எப்படியும் ஒரு பெரிய காலேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த காலேஜ்லயே டோட்டலா ஒரு பேட்ச்லயே எப்படியும் ஒரு 3000 பேர் வெளியே வருவானுங்க. அதாவது ஒருத்தன் வந்து டைரக்டர் ஆகிறா அப்படின்னு. நானு எப்ப தெரியுமா ஃபேமிலி கஷ்டம் ஒண்ணு ஓட இருந்தேன். எங்க அப்பா அம்மா காலேஜுக்கே வந்தது கிடையாது. எனக்கு சேர்த்து விட்டதுக்கு அப்புறம் காலேஜுக்கே வந்தது கிடையாது. காலேஜுக்கு ஃபீஸ் கட்ட பணம் கொடுத்து அனுப்புவாங்க. அந்த பணம் கொடுக்கும்போது நம்ம எண்ணத்தோட வாங்குறவன் எண்ணுவான் அந்த பணத்தை. அப்போ ஒரு வலி இருக்கும் பாரு மனசுல, என்னடா அது அப்பா அம்மா இவ்வளவு நாள் கஷ்டப்பட்ட காசு ஒரு செகண்ட்ல அவன் கைக்கு போயிடுச்சு அப்படின்னு ஒரு வலி இருக்கும். அந்த வலி தான் நம்மளை பக்குவப்படுத்தும். அந்த பணம் நாளைக்கு நீ சம்பாதிக்கும் போது அந்த கஷ்டம் உனக்கு பக்குவப்படுத்தும். ஜாலியா இரு, என்ஜாய் பண்ண. உன்னை வந்து 24 மணி நேரம் படி, நீ இப்ப இதுக்குன்னே இருக்கலாம் இல்ல. படத்தை உதாரணமா வச்சு வாழ்க்கையை எடுத்துக்காது, அவ்வளவுதான். அது என்டர்டைன்மெண்ட், பார்த்துட்டு போ. உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பார்த்துட்டு போ, லைஃப் வேஸ்ட் பண்ணி. ஆனா இல்ல, ஆனா நான் பிராக்டிகலா ஒண்ணு சொல்றேன். நம்ம இவ்வளவு பேசுறோமே, நம்ம இத பேசுறதுக்கே நம்மளுக்கு வயசாச்சு, புரியுதா? உண்மையிலே ஒண்ணு சொல்றேன். ஏன்னா இப்ப இல்ல இப்ப காலேஜ் எப்படின்னா ஒரு 12th முடிச்ச பையன் போய் சேர்றதுதான் காலேஜ். ஆனா உண்மையிலே இப்ப அந்த டைம்ல எப்படி இருக்கும்னா, சத்தியமா சொல்றேன், இது எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் இது இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஒரு மாசா ஒரு கெத்தா தான் துருன்னு இருப்போம், புரியுதா? தப்பு சரின்னா பார்க்க துருன்னு இருக்கும். ஆனா இது எப்படி டைவர்ட் ஆகும்னா, நான் உண்மையில ஒண்ணு சொல்லிட்டேன், ஃப்ரெண்டு கேங்க பொறுத்ததான் காலேஜ் கேட்டா. என்ன பொறுத்த வரைக்கும் ஒண்ணு சொல்றேன், நான் பார்த்து எந்த கேங் இல்ல மிடில் ஏஜ் லாஸ்ட் பெஞ்ச் பிரச்சனை இல்ல. இப்ப எல்லா கிளாஸ்லயும் ஒரு கஞ்சா கேங் இருக்கும், நார்மலா ஒரு பழம் கேங் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு மீடியமா படிப்பானுங்க, அந்த மாதிரி எது இருக்கும். அதான் ஒரு நல்ல பசங்க கேங். இது நீ எவன் கூட சேர்றியோ அதுதான் கொஞ்சம் இதுவா இருக்கும் எனக்கு. ஆனா இதுல நான் யாருன்னா எல்லாரு கூடயும் பேசுவேன். அதனாலதான் உங்ககிட்ட சொல்றேன், நான் எல்லாருக்கிட்டையும் பேசுவேன் கிளாஸ்ல. எக்ஸ்ட்ரோவர்ட், எல்லாருக்கிட்டையும் பேசுவேன், நல்லா பேசுவேன். அதனாலதான் இப்ப திடீர்னு கஞ்சா கேங் கிட்ட போய் ஏதாவது, கஞ்சானா என்னது, இந்த போதை கேங் ஏதாவது போய் சரகஸ்ட் தெரியுவானுங்க, அவனுங்கிட்ட கேட்டா அவனுக்கு பேசுற முக்கா சேர்த்த இருக்கும். ஏய் இவன் பர்த்டேடா, டியூக்ல சர்ன்னு விட்டேன், நேராதான் போய் வண்டியிலதான் செவுத்துல விட்டேன்னு சொல்லுவேன். எனக்கு என்னன்னா ஏதோ பார்க்க போட்ட மாதிரி சொல்லுவானுங்க. டேய் வண்டிடா, எனக்குதான் அவனுங்களுக்கு ஆக்சிடென்ட் எல்லாம் பெரிய மேட்டர் கிடையாதுதான். நம்மளுக்கு எல்லாம் ஆக்சிடென்ட் தெரிஞ்சாலே ஏதாவது வண்டி வாங்கி வீட்டுல வச்சிருவாங்க, புரியுதா? நீங்க பஸ்லயே கிளம்பி அதான் அந்த மாதிரி டிஃபரெண்ட் இருக்கும். அப்புறம் நான் எப்பவுமே நம்ம கேங்னு ஒண்ணு இருக்கும், அதான் நார்மலா கொஞ்சம் ஒரு மீடியம் பசங்க. அதான் ஓவரா ஆட்டிடியூடும் காட்ட மாட்டோம், அமைக்கின்னு இருக்க மாட்டோம், மீடியமா இருப்போம், அவ்வளவுதான். படிப்புலயும் சரி, எல்லாத்துலயும் சரி, அப்படி இருக்கிறது தான் நல்லா. ஆனா இல்ல, இவ்வளவு பேசுற நானே ஒரு சண்டை போட்டிருக்கேன். இல்ல எல்லாரையுமே அது இருக்கும், புரியுதா? ஏன்னா அதான் சொல்றேன், துருன்னு இருப்போம். ஆனா சினிமால இதை ஏன் வந்துட்டு இதை நார்மலைஸ் பண்ண வேணாம்னு சொல்றானுங்கன்னா, மைண்ட்ல இது பதிஞ்சிடும், புரியுதா? இப்ப ஏன்னா இந்த காலத்துல இவனுங்க ட்ரெண்ட் பண்றானுங்க ரீல்ஸ்ல. இப்போ ஒரு புது வார்த்தையை ரீல்ஸ்ல ட்ரெண்ட் விட்டாங்கன்னு அதான் தெரியுறானுங்க. இப்போ நீ நானும் எல்லா சினிமா ஃபேன்ஸும் சினிமாவை பாக்குறது எது காரணம்னா, நம்மளால ரியல் லைஃப்ல ஒரு விஷயம் பண்ண முடியாது, அந்த ஹீரோ பண்றான். சரி, ஆக்ஷன் ஆகட்டும், டான்ஸ் ஆகட்டும், பாட்டாகட்டும்,
எந்த ஆட்டிடியூட்டும் அந்த ஹீரோ பண்ணும்போது இம்ப்ரெஸ் ஆகுறோம். சில நேரம் லைஃப்ல அது ஃபாலோ பண்ணும். அவர் மாதிரியே கட்சி கட்டுறது, அவர் மாதிரியே ட்ரெஸ் போடுறது, வெல் ஓகே, அது பிரச்சனை இல்லை. ஒன்னும் ஸ்டைல மாத்திக்கிற பிரச்சனை இல்லை. அவன் சரக்கு அடிக்கிறான், நீ சரக்கு அடிக்கிறது, தம் அடிக்கிறது, என்ன பொண்ணுங்கள்கிட்ட வந்து ரேகிங் பண்றான், நீ பண்றது இல்ல ஒரு நிமிஷம், முக்கியமா வீலிங் அடிக்கிறது, வீலிங் அடிக்கிறது, தற்கொலைங்க, வீலிங் அடிக்கிறது, பேங்க்ல போய் திருடுறது, நகை பறிக்கிறது, இது மாதிரி இவன் லைஃப் கெடுத்துக்கிறான் இல்லையா? அதுதான் சொல்றேன். ஒரு லிமிட்டட் தான். வீலிங் அடிக்கிறது கூட பிரச்சனை இல்லையா? ஆனா டியூக் பைக்ல தான் வீலிங் அடிக்கிறேன்னு சொல்றானுங்க பாத்தியா? அதாயா ஐயா, இன்னைக்கு வந்து மெயினா கிராமத்தை விட சிட்டில வந்து கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் பாருங்க. இல்ல அது பிளாஸ்டிக் மாடல், அடிச்சா செதறிடுவேன், பூ மாதிரி செதறும், அப்படியே 10 சைடு செதறும். அதான் இன்னைக்கு வந்து நீ சிட்டில போய் பார்த்தனா 18 வயசு கூட ஆயிதா அந்த பசங்க கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் பாக்குறேன் டெய்லி. 3 நாளைக்கு ஒரு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் வந்தது. காரணம் என்னன்னு தெரியல. இந்த பசங்களுக்கு மட்டும் பைக் வாங்கி கொடுக்க எங்க இந்த காசு வருதுன்னே தெரியல. அந்த பேரண்ட்ஸ் எப்படி வாங்கி கொடுக்குறாங்கன்னு தெரியல. ஆனா வேலைக்கு சேர்ந்து 1.5 வருஷம் கழிச்சுதான் வீட்டுல பைக்கே வாங்கினேன். சைக்கிள் தான் ஓட்டிட்டு இருந்தேன் நான்லாம். டிவிக்கு மாநாடு நடக்கும்போது என்ன ஆச்சு, வேகமா ஓட்டான் போய் தந்துட்டான், அவ்வளவுதான். பொறுமையா வா, பொறுமையா போ, 10 நிமிஷம் முன்னாடி கிளம்பி போக வேண்டிய இடத்துக்கு பிரச்சனையே இல்லையே. எங்கேயா செகண்ட் ஹேண்ட் பைக் வாங்கினா அந்த சைலன்சர்ல சரியான சவுண்டு. இல்ல அவன் டிவி கேட்க போற உந்து சத்தான, அதுவும் அதெல்லாம் லாரி அதிகமா ஹை ஸ்பீட்ல போடுற ரோடு, அதெல்லாம் நீ என்ன ஓட்டினாலும் மெதுவா தான் போய் ஆகணும். இவன் அவசரத்துல முருகி இருப்பான், போய் ஏத்திருப்பான். ஆமா, இன்னைக்கு நீங்க சொல்ற ஸ்பீட் பைக் எல்லாம் நான் தொட்டு கூட பார்த்தது கிடையாதுடா. என்ன நமக்கு ஒரு பயம், என்ன நார்மலா ஸ்பீட்ல போற வண்டியில போனாலே நம்மளால ஒன்னும் பண்ண முடியல. இது லைட்டா முருக நல்லா எகிருது வண்டி. இதெல்லாம் எப்படி ஓட்டுறான்னு நம்ம வாய் பொழந்துதான் பாக்குறோம். செகண்ட் ஹேண்ட்ல இல்ல நான் டியூக்கு கேடிஎம் எல்லாம் ஓட்டி இருக்கேன். ஆனா நான் வச்சுக்கிறது R15 தான். ஆனா என்ன கேட்டா இப்போ ஒரு 3 பைக் சொன்னேன், எல்லாமே டேஞ்சர் தான். R15 எல்லாம் வந்துட்டு சத்தியமா சொல்றேன், ஒரு கையில தூக்கலாம், நானே ஒரு கையில தான் தூக்கும். புரியுதா அந்த இது? ஒரு ஆக்சிடென்ட்னா ஸ்டேபிளா இருக்கு. புல்லட் கூட பரவாயில்ல, இதெல்லாம் ஸ்டேபிள் இருக்காது எனக்கு. அதனாலதான் நானே நார்மலா ஓட்டுவேன். வண்டி போனா நீ வாங்கிக்கலாம்பா, கை கால் போனா என்னப்பா பண்ணுவ? யாருப்பா? இதுல கோளாறு ஃப்ரெண்டு இருக்கான், மச்சான் சாவி குடுற ஓட்டிட்டு தரேன். இங்க இல்ல, நீ இங்கேயே ஓட்டு, அந்த தெருவத்தான செருப்பால் அடி பண்ணாதான் தெரியும் பத்தியதான். போயிட்டு என்னடா ஒரு சைக்கிளோட போயிட்டு 2 சைக்கிளோட வரன்ற கதைதான். இல்ல நான் ஓட்ட கொடுப்பேன், அந்த அளவுக்கு இல்ல. ஆனா நீங்க கண்ணெதிர்க்க ஓட்டதான் இந்த பக்கத்து ரோடு எல்லாம் போகுது. ஆனா மெயின் ரோட்லாம் இவனுக்கு நம்பி அனுப்பவே முடியாது, சத்தியமா சொல்றேன். ஒண்ணு ஸ்டேஷன்ல இழுத்துன்னு வந்து விட்டுருவானுங்க, இல்லைன்னா வந்துட்டு அதுதான் கீழே வந்து. சென்னைனாலே ப்ராப்ளம் தானே இதுல. இல்ல டிராபிக் போலீஸ் கிட்ட எல்லாம் மாட்டி அதெல்லாம் லஞ்சம் குத்தலாம் வந்திருக்கும் நிறைய டைம்ல. தளபதி வந்து எப்பஞ்சு 26ஆம் தேதி பொதுக்குழு வச்சிருக்காங்களா நம்ம டிவிக்குல? ஆமா, இன்னும் அபிஷியலா இல்ல, அத பாத்துட்டு இருக்காங்க. பண்ணிட்டு பொதுக்குழு கூட்டம் வந்து கூட்டி அவன தேர்தல் ஆணைய விதிப்படி பொதுக்குழு கூட்டி தேர்ந்தெடுப்பாங்க. தலைவர் அந்த மாதிரி இதெல்லாம் ஓட் போட்டு தேர்ந்தெடுப்பாங்க. அதான் நியூஸ்ல போடுறாங்க, அது கன்ஃபார்ம் எடுத்து கட்சி ரீதியா அது இன்னும் வரல. தள்ளியும் போகலாம், எப்படி வேணாலும் நடக்கலாம். மேக்சிமம் மார்ச்சுக்குள்ள வந்துடும், மார்ச்சுக்குள்ள நடந்துடும் பொதுக்குழு கூட்டம். அதுக்கப்புறம் 4 மண்டல மாநாடு போற மாதிரி இது இப்ப ஒரு ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. அதனாலதான் நமக்கு இன்னும் பிளஸ். அப்போ நம்ம தளபதி பேசுறப்ப அது எப்படி நம்ம காட்டுவாங்களா? அதுதான் காட்ட மாட்டாங்க. பொதுக்குழு கூட்டத்தை வந்து மேக்சிமம் காட்டுறது வாய்ப்புன்றது கொஞ்சம் கம்மி தான். அது அவர் எடுக்கிற டிசிஷன் தான். இல்ல மீடியா காட்டலான்னாருன்னா காட்ட போறாங்க, இல்ல வேண்டாம் நம்ம மட்டும் மீட்டிங். இது செலிப்ரேஷன் மாதிரி சொல்றதுனால கண்டிப்பா காட்டுற நிறைய வாய்ப்பு இருக்கு. செலிப்ரேட் மாதிரி பண்ணலாம். பொதுக்குழு எல்லாம் காட்டுவாங்க ப்ரோ, மீடியா அலோ பண்ணுவாங்க. இல்ல அது அந்த கட்சி எடுக்கிற தீர்மானம் தானே. இப்ப ஏடிஎம்கே பொதுக்குழு கூட்டம்ன்றது வந்து எடப்பாடி நடத்தும்போது அவர் எடுத்தாரு மீடியால காட்டணும்னு. வேணான்னு நினைச்சிருந்தா அவங்க காட்ட மாட்டாங்க, அவங்க எடுக்கிற டிசிஷன் தான். இல்ல அது இல்லாம நம்ம தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் இப்ப தலைவர் வந்து இந்த மாதிரியான ஒரு சில இதுல தானே அவர் வந்து பேசுறது வந்து தெரியுது. அது ஏன்னா நீங்க உதாரணத்துக்கு இப்ப செயற்குழு கூட்டம் ஒண்ணு, அதாவது தீர்மானம் நிறைவேற்றினாங்க, அது வந்து மாநாட்டே பண்ணிருக்கணும்.
டைம் இல்லைன்ன உடனே தனியா வந்து ஆபீஸ்லயே பண்ணி இது பண்ணாங்க. அவர் பேசினாரு, ஆனா வெளியில எதுவுமே வரல. அந்த லிஸ்ட்டை மட்டும் வெளியே விட்டாங்க. அது அவர் எடுக்க டிசிஷன் தான். மேக்சிமம் மீடியால காட்ட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவர் செலிப்ரேட் வேற பண்ணலாம்னு இருக்காங்க ஆனிவர்சரிய. ஸோ அதனால கண்டிப்பா நடக்கும். இந்த ஓராண்டு நமக்கு அந்த ஆனிவர்சரி மாதிரி சொல்றாங்க, அதனால தான் நான் கேட்கறேன். அதனால இருக்கிறதுக்கு ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா பேசுவாங்க. ஏன்னா இப்ப நிறைய ஃபால்ட் இந்த கவர்மெண்ட் மேல இருக்கு. ஸோ அண்ணன் கண்டிப்பா அந்த மேடையில பேசிதான் ஆகணும். அதை கண்டிப்பா மீடியால காட்டுவாங்க, பேசுவாரு கண்டிப்பா அண்ணன். அப்ப தளபதிக்கு அப்புறம் வேற யாராவது, இதுக்கு அப்புறம் சினிமால இருந்து யாராவது அரசியல் போறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு நினைக்கிறீங்களா? அது அவங்க கொடுக்குற ஆட்சியை பொறுத்துதான். இப்ப நடக்கிற டிஎம்கே ஒரு வலுவான கட்சினா வரையா வர போறாரு. என்ன கேள்வியா இது? அதான் சொல்றேன், நல்லா கேட்டுங்க. விஷால் வருவாரு. டிஎம்கே ஒரு சின்ன உதாரணம் தான். இப்ப நடக்கிற டிஎம்கே ஒரு நல்ல ஆட்சி அப்படி இல்லையா? இருக்கிற ஏடிஎம்கே ஒரு வலுவான எதிர்கட்சினா இவர் யோசிச்சிருப்பாரு, ஒரு 4 வருஷம் கழிச்சு கூட வந்துக்கலாம் உடனே விட்டுட்டு இருப்பாரு. வருவாரு, கொஞ்சம் லேட்டா வர்றான்னு வச்சிருப்பாரு. இதுவும் வெத்து வேட்டு அதுவும் வெத்து வேட்டுன்னு உடனே இறங்கிட்டாரு அவர். வேற எதுவும் இல்ல, மக்களுக்கு நல்லது பண்ணலாம். இல்ல ஒரு ரியாலிட்டி என்னன்னா, இப்ப ஒட்டுமொத்த மக்கள் வந்துட்டு பாக்குறது ஸ்டாரா இருக்கிறனால அரசியல் வர முடியாது, புரியுதா? வந்தா நிலைக்க முடியாது. அதாவது இல்ல ரொம்ப புரியுதா, ரொம்ப ஏதாவது உன் மேல பைத்தியமா இருக்காங்க பாசமா இருக்காங்கன்னா நீ வரலாம், புரியுதா? விஜய் வர்றதுக்கு காரணம் நிறைய இருக்குது. ரஜினி வராததுக்கு காரணமும் புரியுதா? அதான் இன்னொன்னு இது இப்ப இல்லையா, இப்ப ஒரு நிமிஷம் இல்ல இதே மாதிரி இன்னொருத்தர் உருவாக முடியாதுன்னு சொல்றதுக்கு ரீசன் என்னன்னா, ஜென்ரேஷனும் மாறுது. இப்ப விஜய் அளவுக்கு இன்னொருத்தவங்க உழைக்க மாட்டாங்க அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டேன்ல. இதுக்கு அடுத்து எல்லாமே சினிமா வேற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, புரியுதா? இதுக்கப்புறம் நீ வந்துட்டு இந்த மாதிரி என்கிட்ட இதுல சர்வே ஆகிறதே பெரிய விஷயம். இதுல வந்துட்டு இந்த டையாட் ஃபேன்ஸ் எல்லாம் இனிமே கிடையவே கிடையாது. ஃபேன்ஸ் இருப்பானுங்க, இந்த மாதிரி ரொம்ப பைத்தியால இருக்க மாட்டாங்க. டிவில பாக்குறீங்கல்ல, அரசியல்ன்றது பெருந்தலைவர்கள் ஒரு அரசியல் இருக்கும், அது கூட கொஞ்சம் ஈஸி தான். ஆனா லோக்கல் பாலிடிக்ஸ்னு ஒண்ணு இருக்கும். ஒண்ணு போஸ்டர் ஓட்ட விட மாட்டான் தெரியுமா? போஸ்டர் ஓட்ட விட மாட்டான், செவுத்துல எழுத விட மாட்டான் கட்சி பேரை. லோக்கல் பாலிடிக்ஸ்ன்றது உனக்கு ஆள் பலம் இருந்தா மட்டும்தான் நீ பண்ண முடியும். இல்லைன்னா வச்சுக்க, நீ எப்படியும் கம்பு சுத்த முடியாது, அடிச்சு தொத்துருவானுங்க, புரியுதா? என்டிகே ஏன் அங்கங்க உப்பு போடுறான்? ஏன்னா எல்லா கட்சிக்காரன் எவனும் தனிப்பட்ட முறை நம்மள அடிச்சிடக்கூடாதுன்றதான் ஒரு இஷ்யூன்னு வரும்போது குறுக்க வஞ்சி ஐயா அந்த அடியை நான் வாங்கிக்கிறேன்னு விழுந்துக்கிறான். அதனாலதான் ஏதோ கொஞ்ச நாள் அவனுக்கு சர்வே பண்றான். இப்போ கூட இந்த ஈரோடு தேர்தல் அப்போ பூந்து அடிச்சானுங்களே, எல்லாம் ஒருத்தர் அடிச்சுக்கினானுங்க. லோக்கல் பாலிடிக்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப டஃப். உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் இது லோக்கல் பாலிடிக்ஸ். அது வந்து உனக்கு ஆள் பலம் வேணும். அதான் ப்ரோ, நாங்க வந்து இப்ப நாங்க சேலத்துல நாங்க வழக்க சந்திச்சோம் ப்ரோ. கிராம சபை மீட்டிங் கிடைச்சா அந்த உள்ளாட்சி உறுப்பினர்கள் எல்லாம் பதவி காலம் முடிஞ்சுல, அப்ப வந்து ஒரு சிறப்பு கிராம சபை மீட்டிங் போட்டாங்க. அதுல போய் நாங்க தாவேக சார்பா போய் கலந்துக்கிட்டு நாங்க வந்து இதெல்லாம் நீங்க பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சுட்டி காட்டினதும் உடனே இமிடியேட்டா உடனே நாங்க கலாட்டா போனோம்னு வழக்கு கொடுத்துட்டாங்க எங்க மேல. பாத்துங்க, அதான் லோக்கல் பாலிடிக்ஸ். போலீஸ் ஸ்டேஷன் போய் 3 நாள் சுத்த விட்டாங்க ப்ரோ. போன்ல அப்படிங்க. லோக்கல் பாலிடிக்ஸ் உங்களை எதில் இழுப்பான்னு சொல்லட்டுமா? மேக்சிமம் ஜாதி வச்சு இழுப்பான். இவன் இந்த ஜாதி நம்மள ஏத்து பேசலாம் அட்ரா அவனு. நீங்க லோக்கல் பாலிடிக்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப டஃப். ஆள் பலம் வேணும், அது இருந்தாதான் உங்களால சர்வே பண்ண முடியும். ஒருத்தரா கேட்கறது வேற, 10 பேர் சேர்ந்து போய் கேட்கறது வேற. நம்ம கட்சியில 10 பேர் இருக்காங்க. போன் பின்னாடி வந்து தலைவர் போட்டோ இருக்கும். தலைவர் போட்டோ வச்சுட்டு கிராஸ் கொஸ்டின் எல்லாம் கேட்டுட்டு பண்ணிட்டு இருந்தானுங்க. அந்த மாதிரிலாம் நடக்கும் ப்ரோ. அதுதான் கல அரசியல் நீங்க சொன்ன மாதிரி. நான் வந்து ஏன் வந்து இதை பிலீவ் பண்றேன் அப்படின்னா, களத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா தலைவருக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் இருக்கு. சேலம் பார்ட்டி பண்ணா நாங்க சேலம் பார்ட்டி பண்ண. ஆமா ஆமா, மத்திய மாவட்ட செயலாளர் அவரு. பயங்கரமா போயிட்டு இருக்கு சேலம். எடப்பாடி அவரு ஸ்ட்ராங் தான். சேலம் அவரு அப்ப இருந்தே வந்து மக்கள் இயக்கம் இருந்தப்பே ஸ்ட்ராங் தான் அவரு. இப்ப இதெல்லாம் 20 வருஷம் உழைப்பையா சால்ட்டா ஒரு நாள்ல வரல எதுவுமே. 20 வருஷமா இல்ல. அதாவது நீ ரசிகரா பேனர் கட்டுறது அந்த விஷயம் போது இது பண்ணிச்சு. நீ நாளைக்கு அரசியல் போது அந்த மக்கள் சப்போர்ட்ன்றது வந்து இதுல கிடைக்குது இல்ல, அதுதான் பெரிய விஷயம். அரசியல் மக்கள் லாஸ்டா தான் வருவாங்க பூமர் ப்ரோ. யார் பேசுறேன்னு தெரியல, மக்கள் லாஸ்டா தான் வருவாங்க இதுல.
அவங்க ரோல் பிளே இல்ல பண்ணிட்டு போயிடுவாங்க. பட் ஆனா இந்த பாஸ் அரசியலுக்குள்ள அவங்க இருக்க மாட்டாங்க. ம் இல்ல நான் பொறுத்த வரைக்கும் இப்ப எங்க வீட்டுல எங்க அம்மா ஏடிஎம்கேக்கு தான் ஓட்டு போட்டவங்க. விஜய்க்கு நான் போறேன் நான் கேட்காமலே வாய் தந்து சொன்னவங்க அவங்க. சோ இன்னைக்கு அதுதான் வந்து சொல்றேன். பாலிடிக்ஸ் எப்படின்னா, இன்னைக்கு எப்படி ஆனா அது வரைக்கும் நம்ம பாலிடிக்ஸ்னா, சஸ்டெயின் பண்ணி இருக்கணும் இல்லையா? அது வந்து நம்ம தான் ஆமா பாத்துக்கணும். அது அதுதான் சொல்றேன். அண்ணன் இருக்கிற வரைக்கும் ஒருத்தனால ஒரு செங்கல் கூட அசைக்க முடியாது. அவரை இல்ல வந்து நான் வந்து என்ன இன்னும் தெரியுமா? இப்போ நம்ம இவங்களுக்கு எல்லாம் என்னப்பா அரசியல் தெரியும், இவங்க எல்லாம் சினிமால பாத்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம மேல ஒரு பிம்பம் இப்ப வந்து வச்சிருக்காங்க. அதாவது மக்கள் வைக்கல, ம், இவங்க இந்த அரசியல் கட்சி பார்த்தாங்கல்ல, திமுக, நாம் ம், தமிழ், பாஜக, இவங்க என்னன்னா விஜய்க்கு அரசியல் ம். தெரியாது அப்படின்னு சொல்லி எப்படியாவது நம்ம இதை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாமே சரி நினைக்கிறாங்க. சரி சரி விஜய்க்கு அரசியல் தெரியலாம், நீ ஏன் விஜயை பத்தி பேசிட்டு இருக்க? வேற யார பத்தியோ பேசிக்க வேண்டியது, ஏன் நீ விஜய் பத்தி பேசுற? விஜய்க்கு அரசியல் அதெல்லாம் தெரியாதுப்பா. சும்மா அப்படின்னா அந்த இது அதான் திருநெல்வேலி நான் தானே சொல்றேன், அந்த அதான் செல்ஃபி சொல்றேன். எடுத்தார்ல. நெருப்பு இல்லாம புகையாது, புரியுதா? அவருக்கு என்ன பர்சன்டேஜ்ன்றது வந்து உளவுத்துறை ரிப்போர்ட் வரைக்கும் போயாச்சு. இல்ல, அதனால தான் அவனுக்கு 3 நாள் குச்சினுக்கு சிஎம்ஏ 3 இவங்க தடவை வந்து கொலை விழுகிறாரு. எப்படி விஜய் வந்து டவுன் பண்றதுன்னு இவங்களுக்கு உண்மையே ஐடியா இல்லை. ஏன்னா என்ன சொல்ல முடியும், விஜய் ஒண்ணுமே சொல்ல முடியாது. இவரு மணல் கடத்தினாலே அதை பண்ண இதை பண்ண ஒரு கம்ப்ளைண்ட் சொல்ல முடியாது. அப்போ என்ன பண்ணலாம், வேற வழியே கிடையாது. அப்போ விஜய்க்கு வந்து அரசியல் அறிவு பெருசா இல்ல, விஜய்க்கு நான் ம், அப்படின்னு சொல்லி அதை கிரியேட் பண்றதுக்கு குறிப்பா இந்த ம், ஞாயிற்றுக்கிழமை ஒரு கட்சி இருக்கு, அந்த நாய்ங்க ம், அதை வந்து அதுக்கு தான் அவங்க வந்து இந்த பிரஸ் மீட் வைங்க வைங்க, ஏன்னா பிரஸ் மீட் ஏதாவது ஒண்ணு சிக்காதா அப்படின்னு சொல்லி அதை ஒரு பூம் ம், பண்ணி பெருசாக்கிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் போட்டு இவங்க அது ம், கொடுத்துருக்காங்க. ஆனா நம்மளுக்கு வந்து அரசியல் ஃபுல் ஸ்டடி பண்றாரு, ஆல்ரெடி பண்ணிட்டாரு. ம், இப்பவும் கொஞ்சம் மிச்ச மீறி ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் முடிச்சுதான் வருவாரு. இவங்களுக்கு ரொம்ப ம், விஜய்க்கு அரசியல் தெரியாதுங்க. அவர் எவ்வளவு பார்த்திருப்பாரு, அவர் சினிமால எவ்வளவு பார்த்திருப்பாரு. இவர் கல அரசியலுக்கு ம், அவருக்கு தெரியாது. இவங்களுக்கா ஒரு, அதாவது மக்களை வந்து எப்படியாவது இது பண்ண வச்சிடணும், நம்ப வச்சிடணும், அப்பதான் நம்ம வண்டி ஓடுன்னு சொல்லி இவங்களுக்கு நம்ம எதிர்த்தாப்புல எதிர்ப்பு எல்லாம் இப்ப அந்த பிளான் ஓடிட்டு இருக்கு அங்க. ம். bro அதெல்லாம் அதாவது வேலைக்கே ஆகாது ப்ரோ. மக்கள் நீங்க வந்து நீங்க சொல்றத ரொம்ப வச்சு தெளிவு. ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன். இப்ப விஜய்க்கு அரசியல் தெரியல அப்படின்னு என்டிகேல சொல்றாங்க, சரி ஓகே. என்டிகேல வந்து சீமானுக்கு அரசியல் நல்லாவே தெரியுது இல்ல. 14 வருஷம் கட்சி நடத்துறீங்களே சார், கவுன்சிலர் கூட ஏன் சார் ஜெயிக்கல கட்சியில? உங்களுக்கு எல்லாமே தெரியுது. உண்மையிலே இருக்கிறதுலே பயந்து போயிருக்கதே அவன் தான். அவன் வெளியே சும்மா காட்டிக்காம இருக்கான் இவன். ஐயா, நீங்க அவனை அவனை கணக்கே எடுத்தாதீங்க. பயந்து போய்கிட்டு திமுக, பிஜேபி, சரிங்களா? இன்னும் கேட்டா பிஜேபி கணக்குல எடுத்து தேவையில்ல. அதான் என்டிகேன்றது ஒரு புரோக்கர் கட்சி. நீங்க ரெண்டு நாளைக்கு பேரும் வந்து நாளைக்கு வந்து இவர் சிஎம் ஆயிட்டு இவர் 4 பேர் கடிக்க வரானாட குறுக்க சீமான் தான் விடுவான், தெரியுமா உங்களுக்கு? அவனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஆளும் தரப்பு மேல யாராவது வராங்கன்னா அவன் குறுக்க விழுந்துருவான். அதனால ஒண்ணு விழுந்துட்டு டாபிக் மாத்தி டைவர்ட் பண்ணிடுவான். ஏன்னா அவன் எப்படிப்பட்டவன்றதை எனக்கு நல்லா இந்த இந்த ஒரு கட்சி ஆரம்பத்துல இருந்து அந்த ஆள் நான் ஒத்து பார்த்துருந்தாக்கிறேன். அவர் ஸ்டடி பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அந்த ஆள் என்ன முக்கிய இஷ்யூவோ அவன் பேசவே மாட்டான். அந்த இஷ்யூவை மீடியாக்காரனும் கேட்க மாட்டான். விஜயை பத்தி மட்டும்தான் மைக் நீட்டி பேசுவான். கொஞ்ச நாள் ரஜினி வச்சு குழப்ப ஓட்டிட்டு இருந்தான். அவரும் இவனும் போட்டோ எடுத்த உடனே ரஜினி டாபிக் விட்டானுங்க, அடுத்தது விஜய் பிடிச்சினானு, அவ்வளவுதான். இவர் சிஎம் சீமானுக்கு ஆகிற என்ன தெரியுமா, வரைக்கும் இந்த இஷ்யூ போயிட்டு தான் இருக்கும். ம், அவன் வந்து இந்த கொஞ்சம் இந்த பழைய தலைவர்கள்லாம் இருப்பாங்க தெரியுமா, அவங்க பேர்லாம் ஒரு மாதிரி தெரிஞ்சு வச்சிருக்கான் பாத்துங்க, அந்த வரலாறு கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிருக்கான். நம்ம அங்க மைக் சரி. நீட்டுறவங்களுக்கு வந்து அவங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியல, அவங்க கிட்ட வீரத்தை காமிக்குது அந்த ம், மாதிரி. சரி. அப்ப அந்த நீ பாட்டுல அதாவது அவங்க அதாவது நீங்க நானும் பேசும்போது நான் என்னன்றேன், ப்ரோ எனக்கு 1330 திருக்குறள் தெரியும், அதுக்கு விளக்கம் தெரியும், உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற உடனே, டேய் உனக்கு சோறு ஆகிறது எப்படின்னு தெரியுமா, குழம்பு வைக்கிறது எப்படின்னு தெரியுமா? இங்க முக்கியம் திருக்குறளோட பசி ஆக்கணும், புரியுதா? முதல்ல பசியை போக்கணும், அதுக்கப்புறம் தான் அதுல அறிவுன்ற திருக்குறள் இங்க தேவை. ம், அவனுக்கு இந்த தமிழ் அந்த உண்மையில அவனுக்கு அந்த அந்த கதை சொல்றது வந்து நல்லா வருது. மேடம் மேடம் அதை வச்சு அவரு ம், என்னமோ அவனுக்கு மட்டும்தான் அரசியல் நாலேஜ் இருக்கு, வேற யாருக்கும் அரசியல் பத்தியே தெரியாது அப்படிங்கிற லெவலுக்கு அவன் மட்டும் தான், கட்சிக்காரனே அப்படிதான் இருக்கானுங்க. ம். அதனாலதான் ஏங்க அது கட்சி கட்சி எப்பயோ கலைஞ்சிருச்சுங்க. ஒப்பேத்தத்துக்கு இடுமாவன கார்த்திகே, இந்த ஆள் சீமா, அப்புறம் சாட்டை தரும், இந்த 3 பேர் தவிர என்டிகேல வேற யாரோ பேர் உங்களுக்கு தெரியுமா ஆமா, இந்த ஒரு நிலைமையில? காளியம்மாள்னு ஒருத்தவங்க இருந்தாங்க, அது நல்லா அவங்க பேச்சு. போயிட்டாங்க, அதையும் அவங்க ஃபேட் அவுட் இவன் ஆயிட்டாங்க. எனக்கு சரி நீங்க, விசிறு சரி மசுறுன்னு சொல்லி அது ஒரு காளியம்மாலும் சொல்லி சேர்த்துக்கலாம். அதுவும் இப்ப சரி ஒதுங்கிருச்சு. சரிங்க, காளியம்மாலையும் சேர்த்துக்கிறேன் 4. அதுக்கு அடுத்தது வேற யார் என்டிகேல சொல்லுங்க. அவ்வளவுதான், வேற என்ன. 4 பேர் இருக்கிற ஒரு கட்சிக்கு பயந்துக்குன்னு
இல்ல ஜி, அவன் வந்து நாலு அவன் பேர் இதெல்லாம் அவன் பண்றாங்க. சொல்ற அரசியல் நம்ம நம்பிட்டு இருக்கோம். அவன் ஒரு 4 பேரு. ஒரு உப்புக்கு சப்பானி அப்படிங்கிறது நமக்கு தெரியும், தெரியாம இல்ல. ம், அவனுக்கு அந்த நீங்க சொல்ற ம். மாதிரி அந்த ஊடக வெளிச்சம் இப்போ வந்து நம்ம ஃபுல்லா விஜய் பக்கம், நம்ம தளபதி பக்கம் திரும்பிடுச்சா, இப்போ அவனுக்கு வந்து யாரையாவது பத்தி ஐயா, பேசினாதான் அவனுக்கு அந்த இது வரும். அதனால இன்னைக்கு இருக்கிற மீடியா பத்தி உதாரணம் சொல்லட்டுமா? இந்த டாக்டர் ஒருத்தர் இருக்கான், திவாகர்னு நினைக்கிறேன் அவன் பேரு. இந்த தர்பூசணி வச்சுன்னு ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல் பண்ணுவானு பாத்துருக்கீங்களா? ரீல்ஸ் ஒரு மாதிரி கையாட்டி குண்டா இருப்பான், ஆள் கொஞ்சம் கருப்பா ரீல்ஸ் பண்ணுவான் பாத்தீங்களா? அவன் தெரியும். ம், வாட்டர்மெலன் அந்த ஸ்டார். அவன் சாரி அவருன்னே சொல்றேன். அவர் முன்னேற அவரோட முயற்சி. அவர் வந்து பெருசா எந்த உழைக்கல. இன்னைக்கு இதே இன்ஸ்டாகிராம்ல பல பசங்க பிசிக்கலா டான்ஸ் ஆகட்டும், ஆக்டிங் ஆகட்டும், இன்னும் எவ்வளவு கஷ்டப்படுறான். அவனுக்கு வர லைக்கோட இவருக்கு ஏன் அதிகமா வருதுன்னா, அவன் ஒரு பைத்தியக்காரன். அவனை ஒரு 10 பேர் திட்டியாச்சு பாக்குறான். சோ அவனை வச்சா மீடியால வந்து நம்ம வந்து டிஆர்பி ஏத்திக்கலாம்னு ஒண்ணு என்னன்றான். நியூஸ் ஆகட்டும், விஜய் டிவி ஆகட்டும், பிகைன் வுட்ஸ் ஆகட்டும், யூடியூப் சேனல்ஸ் ஆகட்டும், இன்ஸ்டா ரீல்ஸ் ஆகட்டும், எல்லாரும் அவனை வச்சு யூஸ் பண்றான். அவனை என் பக்கத்துல பன்னியை வச்சா ரீல்ஸ் ஓடுதுன்னா பன்னியை 10 பேர் வைப்பான். அதுக்காக பன்னியும் ஒரு ரோஜாவும் ஒன்னாகிடாது. புரியுதுங்களா? அது மாதிரி சில தற்கொலை கூட்டம் வெறும் டிஆர்பிக்காக வந்து யூஸ் பண்ணிக்குதுங்க. ஆனா இங்க நிலையானது என்னன்றது ஒரு சில பேர் இருக்காங்க. நமக்கு தேவை நல்ல அரசியல். தெரியுதா? நல்ல அரசியலை வந்து நம்ம நிலைநிறுத்தணும். அதுக்கானதான் போயிட்டு இருக்கோமே தவிர, இவனுக்கெல்லாம் சும்மா நீ சொன்ன 3 ஹவர் அவனை டேக் பண்ணி ஓட்டினேன், அவ்வளவுதான் ஒர்த்து. அதான் அவ்வளவுதான். உண்மையிலே சொல்றேன் ஜி, இவங்க கிட்ட பேசுறதே இந்த டைம் சொல்லுவாங்கல்ல, டைம் வேஸ்ட், மணி வேஸ்ட், எனர்ஜி வேஸ்ட், எவரிதிங் வேஸ்ட்னு. அந்த கேட்டு இவங்க பேசுறதே வேஸ்ட் தான் ஆக்சுவலா. என்ன பிரயோஜனம் இருக்கு இவங்கள்ட்ட? நம்ம இதாவே நாம ஏன் பேசுறோம்னா, அதான் நீங்கள் நானே ஏன் பேசுறேன்னா, இப்ப அவன் விஜய் பத்தி பேசுறது ஒண்ணு கூட உண்மை இல்ல. ஆனா நம்ம பேசுறது எல்லாமே அவனை பத்தி உண்மையை மட்டும் தான் பேசிட்டு இருக்கோம். நம்ம எந்த கட்டுக்கதையை உருவாக்கி சீமான் தஞ்சாவூர்ல என்ன செஞ்சா தெரியுமான்னு கட்டுக்கதையை உருவாக்கல. அந்த ஆள் டைம்ல என்ன செஞ்சாலும் நியூஸ்ல என்ன வந்ததோ, என்ன உறுதிப்படுத்துச்சோ அந்த தகவலை பத்தி மட்டும் நான் பேசுறேமே தவிர, ஆனா அவன் எல்லாம் கற்பனை கதை மட்டும்தான் விடுவான். அதான் ஜி. கேட்டா இப்போ பிஜேபின்னு கட்டுக்கதை விடுவான். இப்போ அவனுக்கு அதான் வேலை, வேற என்ன வேலை? ரஜினிய பார்த்துட்டு வந்தான் தெரியுமா? இப்போ பார்த்துட்டு வந்த உடனே சொன்னான், சங்கின்னா என்னங்க, சங்கினா நண்பன் தான் அப்படின்னு சொன்னான் தெரியுமா? இவன் தான் ஒருத்தர் இதுக்கு முன்னாடி மேடையில வச்சு, என்னடா என்ன சங்கி சங்கின்னு சொல்றீங்க, சங்கின்னு சொன்னா செருப்பா அடிப்பான்னு இவன் தான் சொன்னான் பாத்துங்க. புரியுது. அதே அவ்வளவுதான். இன்னைக்கு சங்கினா நண்பன் தான் அப்படின்னு சொல்லுதுன்னா, இவன் எந்த அளவுக்கு மாத்தி மாத்தி பேசுறவனா இருக்கான் பாருங்க. நாளைக்கு காசு கொடுத்தீங்கன்னா, அதிகமா காசு கொடுத்தீங்கன்னா தமிழ் தேசியமே எனக்கு வேணாம், திராவிட கொள்கை தான் சிறந்த கொள்கைன்னுட்டு போய்ங்க. அந்த அவ்வளவுதான். மானம் சூடு சோறன்னு உங்களுக்கு எனக்கு மாதிரி இருந்தா பரவாயில்ல. அப்படி எல்லாம் வயிற்று பொழைச்சு சம்பாதிக்கிற ஆளுக்கு எப்படி இருக்கும்? அப்படிதான் இருக்கும். இவன் பெரியார் ஒழிகன் கட்சி ஆரம்பிக்கும் போதே சொல்ல வேண்டியதானே, இவன் பெரிய மயிராண்டினா இருந்தா ஏன் 15 வருஷம் கழிச்சு சொல்ற நீ என்ன? படிக்காம நான் தெரிஞ்சுக்கணும்ன்றான். இல்ல சீமானுக்கு வந்து என்ன அப்படின்னா, இப்ப வந்து பெரியார இப்ப வந்து எல்லாருக்குமே பெரியார பிடிக்காது, கரெக்டுங்களா? ஒரு சிலர் பெரியார் வந்து இப்ப வந்து ஆன்டி பெரியாரா இருப்பாங்க. அவங்களோட இதை கவர் பண்ணணும் அப்படின்றதுதான் இவனோட இது. இந்த சங்கி ஓட்டு இப்படி பேசுறான். அதான் அதுக்குதான். ஏன்னா இங்க இப்ப ஈரோடு கிழக்குல பாத்தீங்கன்னா திமுகவை தவிர வேற யாரும் நிக்கல. அவன் மட்டும் தான் என்ன, பிஜேபி யாருமே நிக்கல. அந்த ஓட்டர்ஸை கவர் பண்ணணும் அப்படின்னு தான் அவன் வந்து இப்படி பேசுறது. என்ன தெரியுமா, இவன் முக்கிய அவன் பேசல ப்ரோ. தெரியும் அவன் ஓட்டு அரசியலே பண்ணலான்றது எல்லாரும் தெரியும். இப்ப பெரியாரை பத்தி பேசுனீங்கல்ல, இப்ப என்னோட சொந்த ஊர் வந்து வில்லேஜ். இங்க வந்து நீங்க பெரியாரை பத்தி சொல்லி ஓட்டு கேட்பீங்களா? உங்க ஊருக்கு ரோடு போடுறேன், டேங்க் போடுறேன், லைட்டு போடுறேன்னு சொல்லிட்டு ஓட்டு கேட்பீங்களா? ஓட்டு வாங்கின அரசியல நீங்க எதை பத்தி பேசுறீங்க? எதை பத்தி? இல்ல நான் சொல்ல வரேன். நான் அதான் சொல்ல வரேன். இங்க வந்து பெரியாரை பத்தி தெரிஞ்சிருக்காங்க, தெரியுன்றதெல்லாம் டாபிக் இல்ல. இங்க என் கிராமத்துக்கு நீ நல்ல சாலை வசதி போட்டு கொடுப்பியா? பேருந்து விடுவியா? லைட் போடுவியா? தண்ணி வசதி இருக்குமா? வரி வந்து கம்மியா வசூல் பண்ணுவியா? அவ்வளவுதான் எங்களோட டாபிக். நீ வந்து உன்னோட இந்த ஒரு அரசியல் ஒண்ணு பண்ற இல்லையா? நீ வந்து பெரியாரை பத்தி பேசுறது, ராமர் பத்தி பேசுறது, அப்புறம் திருப்பரங்குன்றம் இஷ்யூ பேசுறது, இதெல்லாம் வந்து ஒரு மீடியா அட்டென்ஷனு, ஒரு கவனத்தை திருப்புறதுக்கு அரசியல் பண்றதுக்காக யூஸ் பண்றதே தவிர அது ஓட்டு அரசியல்ன்றது கிடையாது. இங்க ஓட்டு அரசியல்ன்றது வேற. மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி பண்றது மட்டும்தான் ஒரு ஓட்டு அரசியல். அதை நோக்கி அரசியல் கட்சிங்க போகுதுன்றது கிடையவே கிடையாது. இங்க வந்து மதவாதம், பிரிவினைவாதம்
இதைத்தான் அரசியல் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க, வேற எதுவுமே பண்றது. இவன் வந்து சீமான் வந்து இந்த இன தூய்மைன்னு சொல்றாங்க தெரியுமா, அவன் அந்த மாதிரி போறான். இப்போ உலகத்துல இருக்க எந்த இனத்தை எடுத்துக்கிட்டாலும் அந்த தூய்மையான இனங்களே கிடையாது, எல்லாமே கலப்படமா ஆயிடுச்சு. அதுவும் பல நூற்றாண்டுக்கு முன்னாடியே அதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. இவன் இன்னைக்கு வந்துட்டு இன தூய்மைன்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். அது எங்கடா இருக்கு? இல்லாத இன தூய்மை பேசுனா எப்படி சொல்றீங்க? அந்த அதான் எப்படி இவனை எடுத்துக்கிறதுனே நமக்கு தெரியல. இவன் கூட ஒரு கூட்டம் சுத்திட்டு இருக்காங்க. நீங்க இதுக்கு மேல எடுத்து என்னங்க பண்ண போறீங்க? நார்மலா அவனுக்கு பேச என்ன கண்டென்ட் இருக்கு ப்ரோ? அவனுக்கு என்ன கண்டென்ட் இருக்கு? திராவிடத்தை எதிர்த்து பேசணும்னா அவனுக்கு இருக்க ஒரே ஆயுதம் அது மட்டும்தான். அவன் எவ்வளவு பெரிய புத்திசாலினா மணிவண்ணன் இல்ல பூமரு, மணிவண்ணன் அவ்வளவு பெரிய, அவன் எவ்வளவு பெரிய நாலேஜபிள் பர்சன் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆக்டர் மணிவண்ணன் இருந்தாரு டைரக்டர், அந்த ஆளே நம்ம வச்சு அவர் இறப்புக்கு வந்து அந்த கொடியை பூர்த்தி இதெல்லாம் பண்ணலாம். அந்த அளவுக்கு அவன் ஏமாத்துக்காரன். அதாவது பாத்தீங்கன்னா சில அமைப்புகள் இருக்கு, சில அமைப்புகளோட நோக்கம் என்னன்றாங்கன்னா, ஆரம்ப காலகட்டத்துல இவரோட பெரியாரோட நோக்கமும் எலெக்ஷன்ல நிக்கிறதெல்லாம் நோக்கம் கிடையாது, வெறும் போராட்ட அமைப்பு தான் நோக்கம்ன்ற மாதிரி. இப்ப சீமானதை வந்து எலெக்ஷன்ல ஜெயிக்க கூடாதுன்னா நீங்க ஒரு அமைப்பா வச்சுட்டு போயிடலாம். நாம் தமிழர் கட்சின்றதுக்கு பதிலா நாம் தமிழர் இயக்கம்னு மாத்திக்கிட்டு சோத்துக்கு என்ன பண்ணுவாரு? அதான் சொல்ல வரேன். நீங்க இயக்கமா மாத்திட்டு நீங்க என்ன பெரிய டாபிக் என்ன இலவனாலும் இழுத்துட்டு வாங்க, பிரச்சனை இல்லை. நீங்க கட்சி நீட்டு போது மக்களுக்கான அரசியலே பண்ணாம நீங்க எப்படி அது கட்சின்னு பேரு போட்டுக்க முடியும்? இவன் பெரியாரையும் பிரபாகரையும் நேர் எதிரில் நிறுத்தினான் தெரியுமா? அதுவே எவ்வளவு அபத்தம் தெரியுமா? பெரியாரோட போராட்டங்களே நீ யார அவனாலும் நிறுத்து, நீ எங்க நீ எந்த நீ யார பத்தி அதாவது நீ யார பத்தி வேணாலும் பேசு என்ன, நாளைக்கு உன் கட்சிக்காரன் கிராமத்துக்கு ஓட்டு கேட்டு வருவான், அவன் பெரியார பத்தி நோட்டீஸ் குத்தி என்கிட்ட படி தெரிஞ்சுக்கணும் வேணா, ஆனா உன் தெருவுல குழால தண்ணி வருதா இல்லையானு கேட்டு தெரிஞ்சுப்பானா? அது வந்து மக்கள் பிரச்சனை ஓட்டு. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, பெரியாரோட அவரோட போராட்டம் அவரோட கலங்குது இந்த சமூக நீதி அப்படின்னு சொல்லி பெண்ணிய உரிமை அப்படிங்கிறாங்களா, அவர் அதைத்தான் பேசினாரு. இவன் பிரபாகரங்கிறவர் வந்து உண்மையிலே இன விடுதலைக்காண்டி போராடினவர், இன விடுதலைக்காண்டி போராடினவரும் இவர் சமூக நீதிக்காக போராடினவர். இவங்க ரெண்டு பேரும் எப்படா எதிரி துருவத்தில் நிப்பாட்ட முடியும்னு சொல்லி இவன் மொட்டத்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிஞ்சு போடுற கதையும் இப்போ அந்த வேலை பார்த்துட்டான். அதான் இவன் எல்லாரையும் ஏட்டாங்க சும்மா போட்டு இத்தனை நாள் இவனை எதுக்காக கூட இன்னைக்கு ஏற்ற மாதிரி. அதாவது சிம்பிள் தான் பிரதர். நீங்க வரலாறுன்னு ஒண்ணு எதுக்காக எடுக்கணும்னா, சமகாலத்துல அந்த வரலாறால ஒரு பயன் இருக்கணும், புரியுதுங்களா? அந்த வரலாறால உங்களுடைய ஹிஸ்டரியால ஒரு பயன் இருக்கணும். ஒரு கோயில் எடுக்கிறோம்னா இப்ப கூட இரும்பு கண்டுபிடிச்சு நம்ம தான் முத இரும்புன்றதே வந்து தமிழ்நாட்டில் தான் கண்டுபிடிச்சாங்கன்னு ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் இது பண்ணி, அது ஒரு யூசேஜ். ஏன்னா நம்ம தான் வந்து வேர்ல்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றோம், நம்ம தான் மூத்த குடிமக்கள்னு சொல்லிட்டு, அது ஒரு இது. சரிங்களா? என்னைக்கோ ஏதோ ஒரு காலத்துல எவனோ எங்கேயோ ஏதோ ஒன்று பேண்டு வச்சுட்டு போயிருப்பான். அந்த பேண்டதை தூக்கிட்டு வந்து இந்த காலத்து சமகாலத்து அரசியல இதை வச்சு நீ பார்த்துக்கோன்னா, நான் அதை ஆராய்ஞ்சு நான் என்ன பண்ண போறேன்? அது எனக்கு கிடைக்க போறது இல்லை. ஒரு வரலாறு வந்து ஒரு பிரச்சனைக்கு தீர்வா இருக்கணுமே தவிர ஒரு பிரச்சனையை உருவாக்கக்கூடியது ஒரு சிறந்த வரலாறாவே இருக்காது. இவன் பழைய குப்பை எல்லாத்தையும் தோண்டின்னு எங்கேயோ தூக்கின்னு வந்து இவன் பேசிட்டு இருப்பான். இவனுக்கு ஒரு மீடியா அட்டென்ஷன் கொடுக்கணும், அதுக்கு வந்து விஜய் ஏன் பதில் சொல்ல 10 பேர் கத்திட்டு இருப்பான். ஏன்னா மக்கள் பிரச்சனை 1000 பிரச்சனை இருக்குது, அதை பத்தி பேசுறதுக்கு எங்க ஆள் எல்லாம் திண்டாடிட்டு இருக்கிறானுங்க. இது பைத்தியக்காரன் உலகத்தெல்லாம் வந்து பேசுறதுக்கு நான் என்ன வந்து லூசா? திமுக காரவனா லூசு மாதிரி ஓடிட்டு இருக்கலாம். ஏன்னா அவனுக்கு கீழே 1000 கப்பு இருக்கு, அதனால அவன் அதை மறைக்க கேடயமா சீமானை யூஸ் பண்ணிக்கிறான். நான் எதுக்குற கேடயமா சீமானை யூஸ் பண்ணிக்கலாம்? இல்ல ஜி, வரலாறு வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் எல்லாருமே. என்ன நமக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு வரலாறு நல்லா புரிஞ்சுக்கங்க. வரலாறு தெரிஞ்சுக்கிறது வேற, திணிக்கிறது வேற. அதனால இப்போ எனக்கு பசிக்குது ப்ரோ, வரலாறு மட்டும் வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன்? பசிக்கு என்ன சாப்பாடு தானே தேவை, வரலாறு தேவை இல்லையே. அதாவது அந்த காலத்துல இப்ப இருந்ததோட ஜாதி மத வன்கொடுமைகள் ரொம்ப அதிகம். இவன் மாதிரி ஆட்கள் வரும்போது இவன் வரலாறு பேசுவான். அப்ப நமக்கும் தெரிஞ்சாதான் நம்ம கவுண்டர் அட்டாக் இவனை பண்ண முடியும். நமக்கு தெரிஞ்சு இவன் கவுண்டர் அட்டாக் பண்றது நம்ம வேலை கிடையாதுயா. உனக்கு புரியுதா இல்லையா? இல்ல நீங்க சொல்றீங்கல்ல இந்த விஷயத்த திமுக கையில் எடுக்குது, நீங்க எடுக்கனா நான் ஒத்துப்பேன். ஏன்னா டிஎம்கே ஒரு வரலாறு பேசணும், நம்ம பேசணும், அடிக்கணும். ஏன்னா அது வந்து அது ஆட்சியில் இருக்குது, ஒரு அரசியல் வயப்பட்ட கட்சி. இந்த ஆள் ஒரு புரோக்கருக்கு போய் நான் ஏன் பதில் சொல்லிட்டு இருக்கிறேன்?
புரியுதா? தெரிஞ்சுக்குங்க, நான் உங்களை தப்பே சொல்ல, நான் தெரிஞ்சுக்குங்க, பதில் கொடுங்கன்னா கொடுங்கன்றேன். அதெல்லாம் வேணாம் இல்ல. ஒரு யூசேஜ் இருக்கணும். நீங்களும் நானும் பேசும்போது ஒரு யூசேஜ் இருக்கணும். ஒண்ணுத்துக்கும் பேராத வெட்டி கிட்ட கட்டி நம்ம என்ன பண்றோம்? வரலாறுல இப்போ 1600ஆம் நூற்றாண்டு நடந்துச்சுன்னு நமக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். அவன் வந்து சொல்றது உண்மையா பொய்யாங்க நமக்கு அது நம்ம 4 பேர் சொல்ல முடியாது இல்ல. அதுக்காண்டி நம்ம இவனுக்காண்டி இல்ல, நான் பொதுவாவே ஜென்ரலா சொல்றேன். நம்மளோட வரலாறுங்கிறது நம்ம என்ன வரலாறு சொல்லிக்கிறாரு? ஆமைக்கறி இட்லி சாப்பிட்டேன், ஆமை ஓட்டுல 4 பேர் பயணம் போனாங்க, எனக்காக தான் போரே நடந்துச்சு, பிரபாகரன் இல்லைன்னா மட்டும் நான் என்ன பண்ணிருப்பேன் தெரியுமா அப்படின்னு ஊட்டிட்டு இருந்த கதை தான் அந்த விட்டாரு. வேற என்ன வரலாறு அவன் சொன்னாங்க? நம்ம கொள்கை தலைவரு இருங்க, நம்ம கொள்கை தலைவரு வேலு நாச்சியார் இருக்கிறாங்க இல்லையா, அந்த அம்மா ஹிஸ்டரி சொல்றதுக்கு பதிலாக ஜான்சி ராணி ஹிஸ்டரி சொல்லியிருக்கிறான் மேடையில. அந்த ஆள் சுத்தமான தத்தி தெர்குரி ஆயிட்டான். அவன் பேசுறது ஒரு வரலாறு, அது நம்ம தெரிஞ்சுக்க வந்து பேசணும்னு சொல்றீங்க பாத்தீங்களா? காமெடியா இருக்கு. நமக்கு இந்த வரலாறு வந்து கண்டிப்பா எல்லாம் ஒரு மாதிரி தெரிஞ்சுக்க நல்லதுன்னு நான் சொல்றேன். அவ்வளவுதான். என் கேட்டகரி என்ன தெரியுமாங்களா? ஒரு சிலருக்கு பிடிக்கும், வரலாறு பிடிக்கும், தெரிஞ்சுக்கணும், அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். என் கேட்டகரி என்னன்னா, இன்னைக்கு சமகால அரசியல என் மக்கள் என்ன துன்பப்படுறாங்க, அதுக்கு நீ என்ன தீர்வு வச்சிருக்கிற, அதுக்கு நான் என்ன தீர்வு சொல்லணும், அதுதான் அரசியலே தவிர 1732ஆம் ஆண்டு அன்று வெள்ளையன் காலத்தில் என்ன எதிர்த்தோம் தெரியுமா அப்படின்ற வரலாறுலாம் நான் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். சரியா? கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அந்த வரலாறு வச்சு பசியை இன்னைக்கு போக முடியாது. அது முதல்ல புரிஞ்சுக்க. இவரு கவுண்டமணி ஒரு படத்துல சொல்லுவார்ல, இந்த முன்னோர்கள் என்ன கண்டுபிடிச்சா முன்னோர்கள் அதுவே கருணாநிதி ஸ்லாங்ல சொல்லுவாரு. இப்போ நம்ம ஒரு இரும்பு, நம்ம தமிழ் இதுல வந்து ஒரு கிட்டத்தட்ட 5000 வருஷத்துக்கு முன்னாடியே இரும்பு அதை வந்து யூஸ் பண்ணிருக்காங்க நம்ம அப்படின்னு சொல்லி ஒரு நம்ம இது வந்துச்சு பாத்தீங்களா நியூஸ்லாம்? ஆமா, அத சொன்னேன். இல்லை, நம்ம வந்து இப்போ நம்ம ஏன் சொல்றோம்னா, நம்ம அது என்ன பொறுத்தவரைக்கும் நான் சொல்றேன், நம்ம வந்து இவனே விட்டுருங்க. பொதுவாவே நம்ம இப்ப அரசியலுக்குன்னு வந்துட்டோம், நம்ம எல்லாமே தெரியணும். மெயினா வரலாறு தெரியணும். திமுக வரலாறே தெரியணும். அவன் கட்சி என்னைக்கு ஆரம்பிச்சான், அதுல இருந்து யாரு மேல போட்டாங்கிற வரைக்கும். நீங்க ஒரு நிமிஷம் இருங்க, யார் பேசுறீங்க எனக்கு தெரியல. சிம்பிள் பாலிடிக்ஸ். நீங்க ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டுத்தையும் வச்சுங்க. டிஎம்கேல கருணாநிதி என்ன பண்ணுவாருன்னா, நீங்க சொல்றது மாதிரி வரலாறு இது மாதிரி லெட்டர் எழுதுவாரு. லெட்டர் எழுதுறது, நியூஸ் கொடுக்கறது, ஒரு பெரிய ஹிஸ்டரி சொல்லிட்டு தான் முடிப்பாரு. ஜெயலலிதா எப்படி நம்ம பாலிடிக்ஸ், அவங்களோட பாலிடிக்ஸ ஏழ்மை வீடு இருக்கு பாருங்க, அங்க நோக்கி தான் அடிப்பாங்க. ஐயோ நீனா அங்க அந்த ஜனங்க வந்து தண்ணி வரலன்றாங்க, நீ என்னடா வரலாறு சொல்லிட்டு இருக்க மாதிரி அந்த மாதிரி நேரம் அடிக்கும். பொது ஜனத்துக்கு வந்து வேண்டாங்க. ஆனா நம்ம அரசியல்வாதிக்கு வந்து என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான் சொல்றேன். நல்லா கேட்டுங்க. இவ்வளவு வருஷம் 75 வருஷம் ஆண்ட கட்சியில வந்து டிஎம்கே ஆட்சியில இருந்தது வெறும் 25 வருஷம் மட்டும்தான் என்ன. ஆனா அதுக்கு பின்னாடி வந்த ஏடிஎம்கே வந்து மெஜாரிட்டியாவே ஆட்சியில இருந்துருது. வரலாறு தெரியவே வேணாம், நீ கத்துக்க வேணாம் நான் சொல்லல. உன்னுடைய வரலாறு, உன்னுடைய அறிவு ஏழை மக்களுக்கு பயன்படுத்தணும், அரசியலுக்கு பயன்படுத்தணும். வெறும் நியூஸ்ல வந்து 1.5 பக்கம் வரலாறு கொடுக்கறதுனால யாரோட பசி இங்க தீர்ந்துட போறது இல்ல. சரிங்களா? வெறும் கால் சைடு கொடுப்பீங்களா? இப்போ நீங்க பசிலேயே வந்து நீங்க அது நான் சொல்ல வரல. இப்ப ஏன் தெரிஞ்சுக்கணும்னா, இப்ப சீமான் மாதிரி நாளைக்கு ஒருத்தன் எவனோ வந்து சொல்றான்னு, அது உண்மையா போய் உங்களுக்கு எப்படி தெரியும்? என்ன சொல்லிடுவான்? சரி, சீமான் என்ன சொல்லுவான்? ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். சொல்லுங்க. சீமான் என்ன டாபிக் எடுத்து பேசுவார் நீங்க நினைக்கிறீங்க? என்ன டாபிக் எடுத்து பேசுவார்? மேக்சிமம் என்ன வரலாறு எடுத்து பேச போறாரு? இப்ப இந்த பெரியார பத்தியே பேசுறாங்க. இப்ப பெரியார பத்தி ஃபுல் நாலேஜ் நீ பெரியார பத்தி பேசினல்ல, மீடியாவிலே அதுக்கு ஆதாரம் கேட்டதுக்கு வரணுன்றாரு, புக்ல இருக்கு, நீ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாரு. சார் அந்த புக்கை நீங்க காட்டுங்கன்னா அந்த புக்கே அவர் கையில இல்ல. இப்ப நீ எப்படி நிரூபிப்ப அது பெரியார் தான் சொன்னாருன்னு? எந்த வடிவத்திலும் இல்லாத ஒரு சொல்ல நீ சொல்லிட்டு இருக்கு, நீ பாத்துக்க, ஆதாரம் கேட்டா நான் கோர்ட்ல காட்டிக்கிறேன்ற. அப்போ உங்ககிட்ட ஆதாரம் இல்ல, நீ விடுறது ஒரு ரீல்ன்றது இதுலயே தெரிஞ்ச சிம்பிள் மேட்ரு. ஒரு விஷயத்த பெருசாகறதும் சிறுசாகிறதும் அவங்க கையில தான் இருக்குது. நிரூபிக்கவே முடியாத ஒரு விஷயத்த ஒரு ஆள் பேசும்போது நான் ஏன் அதை கவனிக்கணும்? விடுதலை போராட்டத்துக்காண்டி போராடின தலைவர்களை பத்தி என்ன பொறுத்து சொல்றேன், தெரிஞ்சுக்கணும். மொழி போராட்டத்துக்காண்டி மொழி போராட்டம் சொல்லி நம்ம தலைவரே சொன்னார்ல, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் யாரெல்லாம். இவன் என்ன தெரியுமா, நான் இல்லவே சொல்லி அதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. ஒரு நிமிஷம், நானும் சரி பூமரும் சரி சொல்றது என்னன்னா அது தெரிஞ்சுக்கணும். ஆனா அதை விட என்ன முக்கியம்னா அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ,
சரியா? கள்ளக்குறிச்சி இஷ்யூ இதெல்லாம் புதுசா போயிட்டு இருக்குல்ல, அதை நம்ம பேசணும்ன்றேன். நீங்க டிஎம்கே காரணமே உட்காந்து இதைத்தான் அவனும் ஊட்டிட்டு தெரியுமா? இந்த தேங்காய் நாய் தேங்காய் சட்டையை ஊட்டுறமே அவனும் அதான் ஊட்டிட்டு தெரியுமா? நீங்க சொல்ற வரலாறுலாம் தெரிஞ்சு வச்சுக்கணும்னு சொல்றேன். அதாங்க பிரதர், நீங்க சொல்ற எல்லா வரலாறு தெரிஞ்சுக்கணும். எல்லா நேரத்திலும் எல்லாராலும் தெரிஞ்சுக்க முடியாது. நாளைக்கு இந்த டாபிக் தேவைன்னா நீங்களும் படிக்க போறீங்க, நானும் படிக்க போறேன், அதை பத்தி பேச போறோம். இன்னைக்கு அது இஷ்யூ இல்ல, எனக்கு தேவை ஒரே வருது ப்ரோ. ராம் கார்த்திக் நான் பேசவே இல்லை ப்ரோ, என்ன சொல்றாரு இல்ல. ஆக்சுவலா என்னன்னா இப்ப வரலாறு வந்து இப்ப வந்து தெரியல யாரு பேசுறாங்க இல்ல இல்ல. இப்ப வரலாறு வந்து நம்ம வரலாறு பேசுறோம் அப்படின்றத தாண்டி வரலாறும் நம்ம இப்ப பாத்துங்க, நம்ம வந்து அந்த இரும்பு காலத்துல இருந்து நம்ம இரும்பு பொருட்கள் பயன்படுத்துறதுலாம் இது பண்றாங்களா, அது ரெண்டும் மேட்ச் ஆகி ரெண்டும் ஃபேக்ட் செக் பண்ணி இது பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து ஓகே ப்ரூவ் பண்ணி அந்த மாதிரி இதுக்கு ஓகே. இப்போ நம்ம தேவையில்லாத வரலாற பேசி அங்க அது பண்ணாங்க இது பண்ணாங்க அப்படின்னா நம்ம போய் அங்க பார்த்தோமா, அதெல்லாம் தேவையில்லாததுதான். மொழி போராட்டத்துக்கு இப்போ ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறேன். இப்ப மொழி போராட்டத்துக்காண்டி போராடினா ஒரு தியாகிகள் 4 பேரோட பேர் சொல்லு அப்படின்னு சொன்னா நமக்கு சொல்ல தெரியணும்ல, அதுக்குதான் சொல்றேன். நீங்க எல்லாத்தையுமே பசி தீந்துருமா அப்படிங்கிற மாதிரி வர்றீங்க, அப்படி கிடையாது அது. இல்ல இல்ல நீங்க சொன்னீங்கல்ல, இப்ப ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல, இப்ப நான் ஒரு டிஎம்கே ஸ்பேஸுக்கு போறேன், இல்லைன்னா என்டிகே ஸ்பேஸுக்கு போறேன். போயிட்டு டிஎம்கே ஸ்பேஸ்ல மேலேறி ஜி இந்த மாதிரி இந்த வேலூர் மாவட்டத்துல இது மாதிரி ஒரு அம்மா சீட்டு காசு வாங்க போகும்போது 6 பேர் கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டாங்க, அதனால அது ஏற்கனவே வந்து ஒரு கர்ப்பிணி பெண்ணை தள்ளி விட்டு அவங்களுக்கு அபார்ஷன் ஆகி கை கால் உடைஞ்சிருக்கு, இது மாதிரி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க 2 பேரும் சொல்றாங்க. ஆனா இது தொடர்ந்துகிட்டே இருக்கு, இதுக்கான ஒரு கடும் நடவடிக்கை அரசாங்கம் என்ன ஜின்னான்னு எடுத்துருக்குன்னு உடனே ஒரு அறிவார்ந்த அரசியல் கூட என்ன பேசணும், அந்த நடவடிக்கை இந்த மாதிரிலாம் சட்டம் போடுவாங்க, இந்த மாதிரிலாம் நடக்கும், அப்படி எல்லாம் பேசணும். அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, ஏன் உங்க விஜய் வந்து ஹீரோயினி கூட சினிமால டான்ஸ் ஆடலையா அப்படின்னு அந்த கேள்வி கேட்பான். என்ன இவர் படத்துல வந்து டாக்டர் பேசிட்டு இருக்கும்போது கையை கழிக்கலையா அப்படின்னுவான். அடுத்தது இதுவும் பப்பே வேலையா, நீங்க சொன்னீங்க உனக்கு வந்து வரலாறு தெரியுமா, இருங்க உங்களுக்கு வந்து நீங்க மொழிப்போர் தியாகிகள் 4 பேரை சொல்லணும். அதாவது நான் கேட்ட கொஸ்டினுக்கு சரியான பதில் வராத போது நீங்க கேக்குறீங்க பாருங்க, இது மாதிரி கேட்பான். ஒரு டாபிக்ன்றது நீங்க மேல டைட்டில் மொழிப்போர் தியாகிகள் பற்றிய ஒரு விவாதம் போட்டுட்டு நீங்க பேசிட்டு இருக்கும் போது சம்பந்தமே நான் உள்ள நுழைஞ்சு என்னங்க இதெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது நீ 4 பேரை சொல்லு பார்க்கலான்றீங்கன்னா அது சரியான விஷயம். என்ன நீ வந்து நல்ல ஒரு சிறந்த ஆட்சி நடக்கிறது அப்படின்னு ஒரு டாபிக் மேல போயிட்டு நான் உள்ள வந்து ஒண்ணு கேக்குறேன். இல்ல இப்போ நம்ம அரசியல வந்து இப்போ 2026 நம்ம ஒரு 5 முனை போட்டின்னு தான் போட போறோம். இப்போ 5 கட்சி நம்ம 4 பேர் நம்மளை எதிர்த்து நம்மளை ஃபைட் பண்ண போறாங்க. அப்போ 5 முனையா யார் சொல்லுங்க, இருங்க 5 முனை இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க 5 முனையா யார் சொல்லுங்க பாக்கலாம். 5 முனை தயவு செஞ்சு என்டிகே சேர்த்தீங்கன்னா நானே அசிங்கமா கேட்பேன் ப்ரோ. அதுக்குதான் சொல்ல, இருங்க அவர் சொல்லிட்டான். 5 முனை யார் சொல்லுங்க. அதிமுக, நம்ம தமிழக வெற்றி கழகம், பாஜக, அப்புறம் ஒரு 5 பேர் இருக்காங்க. ஏங்க இத பத்தி நீங்க சீமானே வெளியே வர மாட்டேன்றீங்க. ஏங்க அதாவது முன்னாடி சீமான் கட்சியில எதுவும் இருந்த பாதிக்கப்பட்டியா விக்டர்? உண்மையை சொல்லியா? எனக்கு என்னமோ நீங்க சீமானுக்கு பசங்க நான் ஓட்டு போட்ட உடனே நீங்க சீமான பெரும் தலைவரா நினைச்சிட்டு இருக்கிறீங்க. சீமான பெரிய தலைவர்லாம் கிடையாது, பெரியலாம் நினைக்கல. பட் இன்னைக்கு 5 முனை போட்டி தானே நம்ம தமிழ்நாடு அரசியல் களம் அப்படிதானே. அதுதாங்க நீங்க வந்து மீடியா செட் பண்ற நரேட்டிவ் பேசுறீங்க, நான் வந்து பீப்புள் பேசுற நரேட்டிவ் பேசுறேன். இன்னைக்கு களம்ன்றது வந்து நீங்க சொல்றது 5 முனைன்றது என்னால ஒத்துக்க முடியாது. இன்னைக்கு இருக்கிற போட்டியே டிஎம்கே வர்சஸ் டிவிகே என்னைக்கே மாறியாச்சு. இன்னைக்கு ஏடிஎம்கே காரங்க பதில் சொல்லிட்டு இருக்காங்க, நமக்கு பதில் சொல்லிட்டு இருக்கானா? இன்னைக்கு அப்போசிஷன் இல்ல, இன்னைக்கு அப்போசிஷன் தலைவர் யாரு சொல்லுங்க விக்டர் கேட்போம். எடப்பாடி தான், வேற யாரு? என்ன செஞ்சாரு? ஆனா இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர்னா அவர் தானே. எதிர்கட்சி தலைவர் கிடையாது விக்டர், ஓட்டு போட்டா மட்டும் எதிர்கட்சி கிடையாது. இந்த 4 வருஷத்துல டிஎம்கே எவ்வளவு அட்டீவ் பண்ணிக்குது. ஏடிஎம்கே எடுத்த பெரிய போராட்டத்தை ஒண்ணு சொல்லுங்க பார்க்கலாம். போராட்டம் பண்ணி பெருசா இஷ்யூ ஆகி நீங்களும் நானும் பேசுற அளவுக்கு ஏடிஎம்கே பண்ண ஒரு விஷயம் சொல்லுங்க. இப்ப நீங்க எதிர்கட்சி தலைவர் யாரு அப்படின்னு கேட்டா நீங்க என்ன பேர் சொல்லுவீங்க? எதிர்கட்சினே ஒண்ணு இல்லைங்கன்னு தான் நான் சொல்லுவேன்.
எதிர்கட்சினே ஒண்ணு இல்லைங்க. இருக்கிறது அப்படி இருக்குல்ல. அவர் தானே சீரியஸா சொல்றேன். ஏடிஎம்கே ஆட்சியில மட்டும் இந்த ரீசெண்டா ஒரு 4-5 பெரிய இஷ்யூஸ் நடந்துச்சு இல்லையா, அது மட்டும் டிஎம்கே ஆட்சியில நடந்துருச்சுன்னா நடக்கிறதே வேற. அப்படி பண்ணிருப்பான். சீரியஸா சொல்றேன். ஆமா, ஆன்டகனிஸ்டா சூப்பரா பண்ணுவான். புரோட்டோகனிஸ்டா அவன் ஒரு டம்மி தான். அவன் எதிர்கட்சியில இருக்கும்போது சிறப்பா செயல்பட்டு சட்டமன்றத்துல எம்எல்ஏங்களுக்கு சாப்பாடு வைக்கும் போது உதாரணத்துக்கு ஒரு பொங்கல் வைக்கிறாங்கன்னா, பொங்கல்ல உப்பு இல்லைன்னா தெரிஞ்சாலே ஸ்டாலின் இறங்கிடுவாரு. எது பொங்கல்ல உப்பு இல்லையா, இறங்கடா மொத்த பேரு இறங்குவாரு. அதுதான் ஒரு எதிர்கட்சி. மாப்பிள்ளை வீட்டுக்கார மாதிரியே நடந்துக்குவான். கடைசியில அவனுக்கு ஒரு சிறந்த எதிர்கட்சியோட செயல்பாடு என்னன்னா, கவர்மெண்ட் நல்லதே பண்ணாலும் அதுல தப்பு இருக்குன்னு குத்தம் காட்டி கண்டுபிடிச்சு சொல்லணும். அதுதான் ஒரு சிறந்த எதிர்கட்சின்னு அர்த்தம். இன்னைக்கு மக்கள் முடிவு பண்ணிப்பாங்க. ஊடகம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிஎம்கே பக்கம் தான் இருக்குது, உங்களுக்கே தெரியும். அது உண்மையிலே அது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிளஸா இருக்கு. ஏடிஎம்கே ஆட்சி வந்து அப்படி இல்ல. ஏடிஎம்கே ஆட்சி அதே டிஎம்கே ரூலிங் பார்ட்டில இருந்தப்போ, ஜெயலலிதா இருந்தப்போ என்ன நடந்துச்சு நமக்கே தெரியும் விக்டர். அப்ப ஜெயலலிதா பண்ணதெல்லாம் வெளியே வந்து எடப்பாடி பண்ணது வெளியே வரலன்னா யாரு அப்போ விஜயா சொல்றீங்க? எனக்கு புரியலையா? இல்ல ப்ரோ, ஒரே ஒரு கதை சொல்லிக்கிறேன். இல்ல அவர் மொழி போராட்டம் எல்லாம் பேசினாரு. மொழி போராட்டம் வந்து வரலாறு தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப அப்படியே 500 வருஷத்துக்கு முன்னாடி 400 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் இல்ல. மொழி போராட்டம் இப்ப ரீசனா நடந்தது. அது வந்து பெரிய ஆமாங்க, அது நமக்கு தெரியுங்க. அது வந்து நம்ம ரொம்ப வரலாறு. இப்ப வந்து இவங்க என்ன அப்படின்னா, இப்ப அவரு ஏன்னா உங்க பூமர் அங்கிள்னா அவங்க பேர் என்னங்கன்னா, பூமர் அங்கிள்னா அவங்க பேர் என்னங்கன்னா, என் பேர் பாஸ். அவரு பாஸ். அவரு சொல்றது என்னன்னா, ஏன் அவ்வளோ ரொம்ப வரலாறுன்னு பேசின அப்புறம் அடிப்படை பிரச்சனைகளை, மக்களோட வாழ்வாதார பிரச்சனைகளை தான் நம்ம வந்து இது பண்ணணும். அதுதான் வந்து நம்ம போய் நாளைக்கு போய் மக்கள் கிட்ட போய் ஓட்டு கேட்க முடியுமோ தவிர நம்ம போய் வரலாறு பேசி எவனும் ஓட்டு போட போறதில்ல. வரலாறு பேசினாலும் இவன் வேணா பைத்தியக்காரன் பேசிட்டு இருக்கான், இங்க தண்ணி வரல, இங்க இல்லங்க, எல்லாத்தையுமே நம்ம ஓட்டோடய நம்ம கனெக்ட் பண்ண முடியாது. நம்ம அரசியல் நாலேஜ்ங்கிறது தனியா இருக்கு, புரியுதுங்களா? இல்ல அதான் உதாரணத்துக்காக சொல்றேன். எல்லா கட்சியும் போய் கேட்க போது ஓட்டு தான். நான் சொல்றது வந்து அடிப்படை உரிமை நிறைவேற்றுங்கன்றேன். ஓட்டுங்கிறது அது தனி அரசியலுங்க. நான் சொல்றது இப்ப நம்ம அரசியல் நாலேஜ் இருக்கு தெரியுமா, அது சொல்றேன். நம்ம அது தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல வரேன் நானு. நாளைக்கு சட்டமன்றம் கூடுது இல்ல, மொழிப்போர் தியாகிகளுக்காக இவ்வளவு கோடி ரூபாய் நிதி ஒதுக்குறோன்னு போட போறது இல்ல, சரிங்களா? ரோடு இந்த இது அந்த இதுமா போட்டு நிதி ஒதுக்க போறாங்க. அதை பத்தி தான் நீங்க நானும் விவாதம் பேசுவோம். வரலாறு தெரிஞ்சுங்க, வேணவேன்னு சொல்லல. அங்க வரலாறு என்டிஏ கட்சியில வரலாறு கேமா, 4 பேர் மொழிப்போர் தியாகிகளை பத்தி பேசுவான். அதுக்காகலாம் நீங்க கத்துக்காதீங்க. திமுக காரன் கேப்பான்றதுக்காக கத்துக்கிறேன்னு சொன்னா கூட நான் ஏத்துக்க தயாரு. என்டிகே எல்லாம் உள்ள கொண்டு வராதீங்க. அவன் ஒரு சப்ப மேட்டர். அவனுக்கு பொறுத்த வரைக்கும் லாட்ஜ்ல ரூம் பண்ணணும், குடிக்கணும், அவ்வளவுதான் அவனுக்கு கான்செப்ட். நீங்க சொல்றது நல்லாவே புரியுது. புரியாமல நடப்புதான் பேசணும், இன்னைக்குள்ளதான் பேசணும். அது தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்கிற மாதிரி நீங்க ஒரு இது கேக்குறீங்க, அப்படித்தானே? விக்டர் அரசியல் வந்து விக்டர் இன்னைக்கான அரசியல்ன்றது என்ன விக்டர்? நீங்க வந்து மக்களோட பாதிப்பை சரி செய்யணும். அதுதான் விக்டர் ஒரு அரசாங்கத்தோட கடமை. அது செய்யலைன்னா அதை எதிர்த்து கேள்வி கேட்கணும். அதுதான் ஒரு எதிர்கட்சியோட கடமை. எங்க 2 பேரும் கடமை தவறி போயிட்டு இருக்காங்க. அது தெரிஞ்சுதான் அண்ணன் வந்துருக்காரு, சரிங்களா? அவர் ஒரு ஒர்க் இருக்கிறதுனால அதுல பிஸியா இருக்கிறாரு. அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு பிறகு நீங்க பேசக்கூடிய இந்த வரலாறு அந்த வரலாறு தவிடுபடி ஆயிடும். நாளைக்கு பேசக்கூடிய கான்செப்டே டிஎம்கே வர்சஸ் டிவிகே மட்டும் தான் போயிருக்குமே தவிர நீங்க சொல்ற எந்த ஹிஸ்டரி இங்க வந்து கேம் பிளே பண்ண போறது கிடையாது, சரிங்களா? நாளைக்கு நடக்க போற அரசியல் வந்து டிவிக்கு எவ்வளவு எம்எல்ஏ எடுக்குது, டிஎம்கே எவ்வளவு எம்எல்ஏ எடுக்குது, யாரு சிஎம் கேண்டிடேட்டா வின் பண்ண போறாங்க, அடுத்த மூவ் என்ன, இதை பத்தி தான் அரசியல் ஓடிட்டு இருக்கு. இந்த என்டிகேல வேலை இல்லாத 10 பேர் காலையில ஸ்பேஸ் போட்டு பேசின்னு இருப்பான். தமிழ் வளர்ச்சி என்றால் என்னன்னு பார்த்தா 11 பேர் நின்று இருப்பான். அவன் கத்திட்டு இருப்பான். அவன் ஏன் பேசுறான்னு கூட எனக்கு தெரியல. நம்மளும் அந்த வெத்து அரசியல் பேசாம மக்களுக்கான அரசியல் பேசலான்றான். அவ்வளவுதான். உங்களுக்கு வரலாறு தெரிஞ்ச ஆசை ஆர்வமா தாராளமா படிங்க. நான் வேணானே தெரியல. நான் என்ன கத்துக்க சொல்றீங்களா, நானும் தெரிஞ்ச இடத்தெல்லாம் கத்துக்கிறேன். அவ்வளவுதான். அது எங்க பேசணும்னு இருக்குது, எப்ப பேசணும்னு இருக்குது, அவ்வளவுதான். நீங்க ரைட்டுங்க, நீங்க சொல்றது புரியுது. பட் எனக்கு தெரிஞ்சு நம்ம அரசியல் வரும்போது நம்ம எல்லா டிபார்ட்மெண்ட்லயுமே நம்ம ஸ்கோர் பண்ணோம்ல, நான் அத மாதிரி யோசிக்கிறேன். சரிங்க விக்டர், ஓகே. எல்லாரும் இருக்க மாட்டாங்க விக்டர்.
வரலாறு கத்துக்கலாம், வரலாறு வந்துட்டீங்க கத்துக்கலாம். இல்லங்க, அரசியலுக்குன்னு வந்துட்டீங்கன்னா நம்ம தெரிஞ்சுதான் ஆகணும். இப்போ நம்ம தெரியாம அது நம்ம அப்படியே உண்மைதான், இன்னைக்கு இருக்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிறேங்க. பேசலாம்ன்றது எனக்கு ஆனா தெரியும்ன்றாங்க. தெரிஞ்சுக்கிறேன், வரலாறு தெரிஞ்சுக்கிறேன். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கட்சின்றது வந்து வெறும் வரலாறை பத்தி பேசி வடை சொல்ற கட்சி கிடையாது. சமகாலத்துல மக்களோட துன்பம் என்ன, அதுக்கான விடிவுகாலம் என்ன, அதை பேசி மேல வரப்போற கட்சி தான் நம்மளுது. கண்டிப்பாங்க, அது இன்னைக்குள்ளதான் நம்ம பேச போறோம். நம்ம பட் ஜஸ்ட் எவன்ட்ட ஏதாச்சும் நம்மள உனக்கு என்ன தெரியும் பெருசா நீ வந்துட்டு அரசியலுக்குன்னு சொல்லி சொன்னா நமக்கும் ஒரு என்ன சில தெரியணும், என்ன தெரியும்? ஒருத்தனுக்கு பசி எடுக்குதுன்னா அவனுக்கு 4 இட்லி கொடுக்கணும்னு எனக்கு தெரியணும். அவ்வளவுதான் என்னோட அரசியல். தெரியுதா? நான் வந்துட்டு போய் பாரதியார் கவிதை படிச்சுட்டு இருக்க மாட்டேன். அது மடத்தனம். அவனுக்கு இட்லி இப்போ போட்டுட்டு அதுக்கப்புறம் பாரதியார் கவிதை வேணா சொல்லித்தரேன். அதுதான் புத்திசாலித்தான். இல்ல முதல்ல இப்போ அவன் பசியை போக்கு. கம்யூனிஸ்ட் இல்லங்க, கம்யூனிஸ்ட் தத்துவம்னு ஒண்ணு இருக்குல்ல, அதெல்லாம் வந்து என்னங்க எல்லாம் இருக்கு. நமக்கு வந்து உண்மையா அரசியல் ரொம்ப டெப்தான விஷயம். ஐயா, கம்யூனிசமே இப்ப செல்லுபடி ஆகாம தமிழ்நாட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, அது அதெல்லாம் அது தெரியும்ல. இல்லாம கூட இருக்கட்டும். பட் அந்த மாதிரிலாம் உலகம் முழுக்க நடந்திருக்குல்ல. உங்களுக்கு அதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ கம்யூனிஸ்ட் தத்துவம்ன்றது உலகம் முழுக்க பரவி பல நாட்கள் வந்து இன்னைக்கு அது டவுன்ஃபால் ஆயிடுச்சுன்னு நீங்க அலெக்ஸ் இருக்கியாடா? ப்ரோ கம்யூனிசம் அவன் தூங்கிட்டான்னு நினைக்கிறேன். போயிடுச்சுங்க. ஹோஸ்ட் இருக்கீங்களா? ஹோஸ்ட் நல்லா தூக்கம் வந்து போல அவனுக்கு. கோஸ்ட் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். அலெக்ஸ் தூங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். அதான். ஆனா இவ்வளவு நேரம் பேசுறது இல்ல பேசுனதே தத்துவம் இல்ல வலதுசாரி தத்துவம் எது தயவு செஞ்சு வரலாறு படிச்சிரு, இல்லன்னா விக்டர் முன்னே அத பத்தி உனக்கு சொல்றேன். இப்போ வரலாறு படிக்கிறது நல்ல விஷயம் தான். இவனே இப்ப நம்பால கூட இதெல்லாம் சொல்லிருப்பாரு படிங்கன்றது. ஆனா இங்க மெயின் மேட்டர் என்னன்னா, ஒருத்தர் ரோடு போற இப்ப பூமர் சொல்ற பாயிண்ட் என்ன முதல்ல புரிஞ்சுக்கங்க. ஏன்னா இப்ப நம்ம வரலாறு பேசும்போது என்னன்னா இது நல்லா இருக்கும், ஸ்கூல் கிளாஸ்ல உட்கார்ற மாதிரி நல்லா இருக்கும். இப்ப நீங்க ஸ்கூல்ல படிச்சதான் இன்னைக்கு ரியல் லைஃப்ல ஏதாவது பண்ண முடியுமா? முடியாது. அதே மாதிரிதான் இது, ஒரு ரோடு சரியில்லை இது சரியில்லைன்னா இப்ப ரோடு சைடுலாம் ஒருத்த மனு எடுத்துன்னு வரான், அவன்கிட்ட போயிட்டு பெரியாரு 7வது பக்கத்தில் என்ன சொன்னாருன்னு கேட்டா செருப்படுத்து அடிப்பான் சத்தியமா. புரியுதா? அதுதான் இங்க ரியாலிட்டி. புரியுதா? ஆனா இல்ல ப்ரோ, இல்ல ஒரு நிமிஷம், இல்ல வரலாறு கத்துக்கிறது அதான் அது நல்ல விஷயம் தான். அதுக்குதான் அது ரொம்ப இது மெயின் மேட்டர் தான். அவங்கதான் இப்ப அரசியல் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் கிரியேட் பண்ணது எப்படி, பெரியார் என்ன சொன்னாரு, கூட தான் இவங்க என்ன சொன்னாங்க, இதெல்லாம் கத்துக்கிறது நல்ல விஷயம். ஆனா அதை மட்டுமே வச்சு அரசியல் பொழப்பு ஓட்டிருந்தா இல்ல ப்ரோ, இல்ல ஒரு முடிச்சிடுறேன். நம்மளுக்கும் மத்த கட்சிக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும். புரியுதா? மத்த கட்சிக்காரன் இருக்கிற தப்ப மறைக்கிறதுக்கு ஏதாவது கேள்வி கேட்டு ஓடி போயிடுவான், கூட வந்துட்டு தப்ப மறைக்கிறது இது பண்ணுவான். நம்மளால பிராக்டிக்கலா சொல்றதும் அதேதான். பேருக்குன்னு புரியுதா உங்களுக்கு? எல்லாம் அறிக்கையோட ஒண்ணு சொல்லிட்டு அறிக்கைக்கும் இந்த இதுக்கும் தான், அறிக்கைக்கும் கொள்கைக்கும் மட்டும்தான் இந்த வரலாறு உதவுமே தவிர வேற எதுக்கும் உதவுது இன்னைக்குள்ளதான் பேசணும் அப்படிங்கிறீங்க, அது புரியுது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வச்சுங்க. இப்ப நான் திமுக காரன் வச்சுங்க ஒரு பேச்சுக்கு. இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், ஆமா உங்க கொள்கை தலைவர்கள் ஒரு 5 பேர் சொன்னியா, அது என்னப்பா பண்றாங்க கொஞ்சம் சொல்லு அவங்கள பத்தி அப்படின்னா நமக்கு அட்லீஸ்ட் ஒரு அத எதுக்காக கேக்குறாங்க பாருங்க விக்டர். ஒரே நிமிஷம். அலெக்ஸ் ஆரம்பிச்சான் சூப்பரா, படிக்கிறதுல தப்பு இல்ல படிக்கலாம் அப்படின்ட்டு ஆரம்பிச்சுட்டு திருப்பி சுத்தி விட்டான். டேய் வரலாறே வேண்டாம் விடுங்க, நம்ம இன்னைக்கே பேசுவோம். இது வரலாறு ரொம்ப போகுது. உண்மையில இல்ல விக்டர் எப்படின்னா 1/2 மணி நேரம் கதையா சொல்லிட்டு இருக்கேன், அண்ணனுக்கு ஊத்தப்போன்னு போயிட்டே இருக்கான். பேசும்போதே போயிருந்தா பரவாயில்ல. ஆனா ஹோஸ்ட் சொன்னதான் எல்லாம் கேக்குறானுங்க. நான் 1/2 மணி நேரம் கத்துறான், எதுவும் கேட்கல. 5 நிமிஷம் பேசினா போதுன்ட்டாரு. ஆடு காணாம போல, நான் கணான்னு போயிட்டாரு. இல்ல ப்ரோ, இல்ல இப்போ இல்ல நம்பாலு இப்ப சரி இல்ல விக்டர், நம்பாலு வெறும் கொள்கையை மட்டும் பேசியிருந்தா என்ன ஆகும்? ஒன்னும் ஆகாது. இப்ப நம்ம கொள்கை என்ன சொல்லுவானுங்க, இன்னொரு சீமான்வானுங்க, சிம்பிளா இன்னொரு சீமான் வர்றாருன்றானுங்க. என்ன சொல்ல போறாங்க? இல்ல மக்கள்கிட்ட பேர இதை பேசக்கூடாதா? மக்கள் வந்து நீங்க சொல்றதான் போட வேணும்ன்றாங்க. நம்ம பட் நமக்கு வந்து பேக்கப் தமிழ் இருங்க. இல்ல என்ன கேட்டா இல்ல மான்ஸ்டர் ப்ரோ, என்ன கேட்டா வரலாறு கத்துக்கனா ஒண்ணு தமிழ் வார்த்தையில போயிடு. அதுவும் டிமாண்ட் இப்பெல்லாம் உண்மையிலே தமிழ் வார்த்தையில போயிடு, நல்ல டிமாண்ட். நிறைய பேருக்கு கதை சொல்லி தருவது இது பண்ணு. அதான் அதாவது நீங்க வரலாறு கத்துக்குங்க,
வரலாறு நீங்க தெரிஞ்சுக்கிட்டு வரலாறு விட்டுருங்க, எல்லாருமே கேட்கப்பா தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னா இல்ல இல்ல விட்டுருங்க, அவ்வளவுதான். இல்ல இந்திய இல்ல சிம்பிளான பாஸ்போர்ட் விஷயம், பேசுவோம். சிம்பிளான விஷயம். நீங்க வரலாறு கத்துங்க. அதாவது நீங்க பேசக்கூடிய இடம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, மேல டாபிக் தமிழ் வரலாறு தெரியுமான்னு போடுவான் இல்லையா, அவன்கிட்ட பேசலாம். ஆனா ஒரு நிமிஷம் படத்தை இல்ல பத்தி இல்ல பேசுறேன் போயிட்டு வரலாறு தெரியுமா? அதுல ஒரு மான்ஸ்டர் ப்ரோ நீ இப்பதான் வர நினைக்கிறேன். நடுவுல நான் எல்லாம் கேட்டிருந்தேன். என்ன சொன்னானா பூமர் தான் சொல்லிச்சு, டே எனக்கு முதல்ல சாப்பாடு போடுறா, சோறு வேணும்டா, புக்கை திறந்து என்கிட்ட ஏன்டா கொடு. அதான் சொன்னேன், பச்சில இருக்கிறான் 4 இட்லி அவன்கிட்ட கொடுக்கறதுக்கு போயிட்டு பாரதியார் கவிதையை கொடுத்து ஒரு ஆள் கோயம்புத்தூர் மாப்பிள்ளன்னு ஒருத்தன் பண்ணி அடிச்சானுங்களே, பேனா கொடுத்து பசியில இருக்கிறவன்ட்ட இந்த பேனா வித்து நீ சோத்த வாங்கி தின்னு நம்பரு சரியான அடி அடிச்சானுங்க அவனுங்க. இல்ல இந்த மான்காரத்துல வர திரும்ப 10 திருக்குறள் சொல்லு, என் பொண்ணு உனக்கு கொடுக்குறேன், கட்டி கொடுக்குறேன். நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதாங்க. இப்ப நான் திமுக காரன் வைங்க, நான் உங்களை அலட்சியா கேட்கப்ப அவன் அஞ்சலி அம்மான்னு சொன்னேப்பா அவங்க யாருன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்டா நம்ம திரு முழிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அது நமக்கு அவமானமா இல்லையா சொல்லுங்க. நீ அஞ்சலி மேல விடுறா, நான் சொல்லுவேன், நான் என்ன தெரியுமா சொல்லுவேன், இருங்க நீ அஞ்சலி அம்மால விடுறா, எங்க அம்மாளுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேனியா, இங்க அந்த காசு எங்கடான்னு கேட்பேன். ஏங்க கலாய்க்க ஓகேங்க, பட் நம்ம சொல்லணும்னாங்க இவங்கதான் அஞ்சலி அம்மாள் யாரு? சட்டமன்ற உறுப்பினர் போராடுறாங்க சுதந்திர போராட்டத்துல, காங்கிரஸ் கட்சியில இருந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆனாங்க. போதுமா? எல்லாரும் தெரியணும்லாங்க. விக்டர் காலேஜ்ல சொல்றேன் ஒரு நிமிஷம், ஹிஸ்டரி ஆர்கிடெக்சர் ஏதாவது படிச்சிட்டீங்களா ஏதாவது? சரி விக்டர் பொறுத்த வரைக்கும் அலெக்ஸ், விக்டருக்கு என்னன்னா எங்கேயும் என்டிகே ஸ்பேஸ்லயோ டிஎம்கே ஸ்பேஸ்லயோ ஏறி இருக்காரு, எவனோ வரலாறு கேட்டிருக்கான், இவர் பசிய பத்தி வரலாறு கேட்டிருக்கான். தெரியாம நம்ம ஏடா இருந்தோம், நம்ம பசங்களாச்சும் வரலாறு தெரிஞ்சுக்கணும்னு கேக்குறேன். குட்டி கதை சொல்ல வந்தவன் இல்ல தம்பி, கட்டுக்கதை சொல்ல வந்தவன், சொல்லிட்டே இரு, ஏன் கேட்க போறான்? இல்ல பாஸும் அலெக்ஸும் முடிவு பண்ணிட்டீங்களா? அவரு சொல்றது ஓகே நல்லதுன்றது முடிக்க மாட்டீங்களா? நான் முன்னே சொல்லிட்டேன், ஆஜராயிட்டேன், நான் வரலாறு கத்துக்கிறேங்க நான் சொல்லிட்டேங்க முன்னே அவர்கிட்ட. பாதியிலே சொன்னேன் கேட்க மாட்டேங்கிற. இப்போ டிஎம்கே காட்டின போய் எங்க அண்ணன் நடிச்ச 25வது படம் எதுன்னு சொல்றான்னு போனா அவன் சொல்ல முடியுமா? அது மாதிரிதான் எதுவும் தேவையானது தெரிஞ்சுக்கங்க, இன்ட்ரெஸ்ட் இருந்தா அவ்வளவுதான். அது தேவையான நேரத்துல யூஸ் பண்ணிக்கோங்க, தேவையான இடத்துல யூஸ் பண்ணணும், அதுதான் முக்கியமான விஷயம். டிஎம்கே தற்பீங்க மாதிரி இருக்கக்கூடாது. ஸ்டார்டிங் எல்லாருமே எல்லாம் கத்துருக்கோம், ஆனா இது எங்க தரும் ஆகுது. நீ ஏதாவது டிஎம்கே காரங்கிட்ட போயிட்டு இது ஏன் பண்ணலன்னு கேட்டா பெரியார் என்ன சொல்ல தெரியுமா, டேய் உங்ககிட்ட என்ன கேட்டேன், இது ஏன் பண்ணலன்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்லணும். கலைஞர் இல்ல, அதான் கலைஞர் என்ன கலர் பேனா ஏன்டா விடாமுயற்சி படம் ஓடலன்னா அவன் மங்காத்தாடான்றான்டா, அவன் என்ன தைரியம் அவனுக்கு? ஓ இன்னும் மாறலையா? அது காலகாலத்துக்கு மாறாது, விட்டுரு. இல்ல மார்க் ஆண்டனி ஒரு ஏஞ்சி பாட என்ன அப்படியே இருக்குது, எதுவுமே மாறல, ஒரே மாதிரி இருக்குது. ப்ரோ பாஸ் ப்ரோ உங்களுக்கு என்ன ஏஜ் ப்ரோ? என்ன ஏஜ் எல்லாம் சொன்னா ரொம்ப வயசாயிருமே, பயமா இருக்குது. இல்ல பரவாயில்ல, இல்ல நான் ஒரு இதுக்காக தான் கேக்குறேன், சொல்லுங்க. அவருக்கு 45 ப்ரோ. ஐயோ சாவடி 30 ஆவணி வந்தா 30ங்க. அப்படியா? இல்ல அதான் உங்களோட அந்த இது உங்களுக்கு அது புரிதல் நல்லா இருக்கு. ஒரு நிமிஷம் இல்ல மாஸ்டர் வயசு கேட்டு அடுத்து இன்னொரு கேட்டு தெரியுமா உங்களுக்கு அம்மா என்ன பண்ண, நான் கெஸ் பண்றது அட்லீஸ்ட் ஒரு 35 இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த புரிதல் நம்ம கரெக்டா இருக்கு. அடுத்த கேள்வி இல்ல அஞ்சலி அம்மாள் எப்ப போறதாங்க சொல்லு. கூகுள் பாத்து இல்ல அவர் பாஸ் ப்ரோ வந்து எப்படின்னா பிராக்டிகலா என்ன ஏதோ அது கரெக்டா பேசுறாரு, அதுக்காக கேட்டேன். இல்ல ப்ரோ நான் ஓப்பனா சொல்லட்டுமா, எடப்பாடி ஆட்சியில இருக்கும்போது கூட எனக்கு அரசியல் மேல அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இல்ல. டிஎம்கே வந்ததுல இருந்து இவனுக்கு பண்ற பாலிடிக்ஸ் கொஞ்சம் உத்து கவனிச்சா எப்படி, அதான் ஒருத்தனை பார்த்தாலே எப்படி எரிச்சலா இருக்குது, நான் பாரு எரிச்சல் வருதா இல்லையா? கண்டிப்பா வரும். இந்த கோவப்படத்துல தலை கேமரா அங்கெல்லாம் திருப்பி லோகோ எடுத்து மச்சான் போட்டு மிதிக்கிறான்டான்ற மாதிரிதான் பாலிடிக்ஸ் அந்த நசுக்கிறானுங்க அவனுங்க. ஆனா இல்ல இதுல சீமான் யார் தெரியுமா, 2 பேர் ரெஸ்லிங்ல சண்டை போட்டு போனாங்க, டிவிக்கே தான் டிஎம்கே, திடீர்னு குறுகால வருவான் டவுசர் பூச்சி இருப்பான், எதுக்குடா வரானே தெரியாது, விடுறா நான் இந்த சைடு போனோம். ஆக்சுவலா என்னன்னா இல்ல இந்த அரசியல் புரிதலும் வந்துட்டு நமக்கு ஏஜ் ஃபேக்டரும் அதுல ஒரு
இம்பார்ட்டண்டா ப்ளே பண்ணோம். இப்ப ஏன் அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங்ல ஒரு 18 வயசுல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா யாராவது புரட்சிகரமா பேசுறாங்க, அது பேசுறாங்கன்னா அவங்களுக்கு ஓட்டு போடலாம்னு தோணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த இது மாறிட்டே வரும். அப்புறம் ஒரு ஃபேமிலி லைஃப்குள்ள போயிட்டாங்கன்னா அப்பதான் ரியலான அவங்களுக்கு வந்து என்ன ப்ராப்ளம்ஸ் எவ்வளவு பேசுறீங்களே, பாஸ் சீமானுக்கு ஓட்டு போட்டிருக்கான் ஸ்பேஸ் ஸ்டார்டிங்ல சொல்லிச்சு. சத்தியமா சிரிப்பு இல்ல, கேட்டு பாருங்க. ரொம்ப தூரம் எலெக்ஷன்லாம் இல்ல, லாஸ்ட் எலெக்ஷன்ல தான் போட்டேன். எல்லா அண்ணா அதுவும் போய் லாஸ்ட் எலெக்ஷன் போட்டிருக்க பத்தியா? உனக்கெல்லாம் மனசாட்சி இருக்காயா? இல்ல இப்ப பாஸுக்கு எப்படி இருக்கும், முதல்ல வீட்டுக்கு கொண்டு போய் அந்த கையை குத்து நெருப்புல கரைக்கணும். இந்த கவுண்ட் பண்ணி சொல்லுவாங்க. அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, என் ஃபேமிலியே ஏடிஎம்கே. என் ஃபேமிலி தெரியாதா? எங்க வீட்ல எம்ஜிஆர் போயிட்டோம். பாஸ் மெயின் விஷயம் என்னன்னா, இன்னொருத்த வந்து வரலாறு படிக்கணும் பாஸ் நான் படிக்கணும்னு நினைச்சேன். அந்த நாய்க்கு ஓட்டு போட்டு ஆனா 10 பைசா இல்லைங்க. நான் ஓட்டு போட்டது வரலாறுக்காகவோ சீமான் இப்படி கதை ஓடுறான் பேசுறான்றதுக்கு அவ்வளவு இல்ல. அன்னைக்கு எந்த டெபரியுமே ஏன் பூத்துல இருக்கும்போது எவனுமே நல்லா வரல நின்னவன் பத்தி ஹிஸ்டரி எல்லாம் கேட்கும்போது இந்த நாய் ஜெயிக்காதுன்னு தெரியும். சரி அவனை நம்பி ஒரு ஆள் நிக்கிறான்ல, அவனுக்கு ஒரு ஓட்டாச்சு போடணும்னு போட்டான், அவ்வளவுதான் வருது. இல்ல எங்க ஊர்ல ஒரே அதுக்கு நோட்டாவுக்கு போட்டு போக வேண்டியதானே, நோட்டாவுக்கு தானே நிக்குது. ஒரு நிமிஷம் இல்ல இதெல்லாம் சொல்றேன். எங்க அம்மா ஏடிஎம்கே, எங்க மாமா மாமி ஏடிஎம்கே, எங்க பெரியப்பா ஏடிஎம்கே. ஆனா இதுல ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, நான் வந்துட்டு டிவிக்கு, பெரிய மாமா பசங்க 2 பேரும் வந்துட்டு விஜய், அவங்களும் அணிலுங்க கண்டிப்பா டிவிக்கு ஏதோ இன்ஃபுளுன்ஸ் பண்றானுங்க. பெரியப்பா பசங்க ஆனா அவனுங்களுக்கு ஏத்துக்கிறானுங்க. அதான் சொல்றேன், இப்ப நாங்கெல்லாம் சின்ன பாய்தான் இந்த மாதிரி மிடில் ஏஜ் இவங்க இப்ப நாங்கெல்லாம் சேர்ந்து பிரெயின் வாஷ் பண்ணி இப்போ விஜய்க்கு ஓட்ட போட ஆல்ரெடி எங்க வீட்டுல ஒத்துக்கிறாங்க. எங்க வீட்டுல எல்லாம் போடுவாங்க. ஏன்னா எங்க வீட்டுல ஜெயலலிதா இருந்த வரைக்கும் தான் ரெஸ்பெக்ட் கொடுத்தாங்க ஏடிஎம்கே. இது எடப்பாடி எல்லாம் எங்க அம்மா அவ்வளவு திட்டுவாங்க தெரியுமா. நீங்க எல்லாம் சொன்னதுனால நானும் ஒரு உண்மையை சொல்றேன். நானே ஒரு எக்ஸ் ஏடிஎம்கே ஐடிவிக்ல இருந்தேன். ஆனா இல்ல ஏடிஎம்கே ஐடிவிங்க பரவாயில்ல. ஏன் தெரியுமா, ஏடிஎம்கேக்கு ஐடிவிங்க இருந்துதானே தெரியல. அந்த மாதிரிதான். ஆமா, அத அவங்களே நம்ப மாட்டாங்க. இல்ல ஏடிஎம்கே இருக்க ஐடிவிங்னா இல்ல ஆக்சுவலா என்னன்னா, சங்கர் எங்க அப்பா வந்து பஞ்சாயத்து தலைவரா இருந்தாரு ஏடிஎம்கேல. முன்னாடி அவர் இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் எங்க வீட்டுல எல்லாருமே இந்த பரம்பரை ஏடிஎம்கேன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த டிஎம்கேன்னு சொல்றாங்களா, அந்த மாதிரி அப்படியே வந்தது. அப்புறம் வந்து எங்க வீட்டுல தானாவே அந்த ஃபர்ஸ்ட் ஜெயலலிதா இருந்தப்ப இளைஞரின் மற்றும் இளம்பெண்கள் பாசறைன்னு ஒரு புதுசா ஒரு அணி உருவாக்குனாங்க. அதுல வந்து இருக்கிறவங்க எல்லாம் பொறுக்கி போட்டாங்க. அந்த மாதிரி வந்ததுதான். அதாங்க 1000 விமர்சனம் ஜெயலலிதா மேலேயும் கருணாநிதி மேலேயும் இருக்கட்டும். ஒரு ஜென்ரேஷனுக்கு எதனா ஒண்ணு கொடுத்து அது இலவசம் மேல 1000 விமர்சனம் தான். ஒரு ஜென்ரேஷன் மாத்தி விட்டாங்க. இவர் கருணாநிதி வந்து டிவி கொடுத்தாரு சரிங்களா. அப்போ வந்துதான் நிறைய வீட்டுல டிவி வந்து ஒரு ஜென்ரேஷன் மாறிடுச்சு. இந்த அம்மா வந்து லேப்டாப் கொடுத்துச்சு, அதனால ஒரு ஜென்ரேஷன் மாறிடுச்சு. ஏடிடி இருக்கான் பாருங்க, ஏடிடி அந்த எல்லாம் அந்த லேப்டாப் வச்சுதான் ஒரு ஸ்கில்லே கத்துக்கிட்டு பெரிய ஆளா நீங்க வளர்ந்துருக்கான். அது மாதிரி ஒரு ஸ்கில் சேஞ்சஸ் வந்து ஒரு கவர்மெண்ட் என்னைக்குமே கொடுக்கணும். ஏதோ ஒரு விதத்துல இலவசம் கீழே டிஎம்கே ஐடிவிங்க எடுத்துனதுக்கு ஃப்ரீயா வைஃபை தரம்பா எல்லாம் அப்படி பார்த்தா ஒரு பேட்ச். அதாவது நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்கில் ஒரு ஜென்ரேஷனே மாத்தணும். ஆனா இவர் ஸ்டாலின் வந்ததுக்கு அப்புறம் இருந்த மொத்தத்தையும் நிறுத்திட்டாரு. தாலிக்கு தங்க திரு எக்கச்சக்க நிறுத்திட்டு இன்னைக்கு எல்லாமே தற்காலிக பிரிவுலதான் வந்து எல்லாருமே வேலைக்கு போறாரு. பாத்தீங்கன்னா இப்ப ஈஸியா சொல்லிட்டீங்க. அவரு என்ன அவர்ல உங்களுக்கு தெரியுமா இல்லையா? உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? என்ன தெரியணும் சொல்லுங்க. ஏன்னா ஒயின் ஷாப்லாம் உங்களுக்கு போனீங்களா இல்லையா? குடிக்கிற பழக்கம் இல்லைங்க, எனக்கு குடிக்கிற பழக்கம் இல்ல. என்ன பண்ண ஸ்டாலின் பண்ணாரியா தெரியாதா? இல்ல ஒரு நிமிஷம், மார்ச் மாசத்துல இருந்து கியூஆர் கோட் இருக்குமா? இல்ல அது இப்பயே இருக்கு அலெக்ஸ், உனக்கு தெரியல. அப்ப நீ நல்ல பையனாடா, நீ குடிக்கிறது இல்லையாடா? பரவாயில்ல. 90s நாங்க தான் குடிக்கலாம், 2K கிட்ஸ் கூட குடிக்கிறதுல போல. முதல்ல இல்ல எனக்கு என்னொன்னு மான்ஸ்டர், எனக்கு ஒரு அசிங்கம் என்ன தெரியுமா, 2001ல பிறந்தேன். இந்த ஜெனரேஷன்ல ஒரு 2K கம்பேர் பண்ணுவானுங்க, எரிச்ச மயிரா இருக்கும். ஏன்னா இவங்களும் 90s எனக்கு பெரிய வித்தியாசமும் இல்லை, புரியுதா? நாங்களும் பம்பரம் விட்டு சக்திமான் பார்த்து ஜாகி சான் பார்த்து வளர்ந்த பரம்பரை தான், புரியுது? ஆனா இவனுங்க என்னன்னா இப்ப வந்துட்டு ஸ்கூல் பசங்க தாலி கட்டுறானுங்க, ஃபுட்பால் அடிக்கிறானுங்க, பைக்ல ரேசிங் போறோம்னு சொல்லிட்டு சாவறானுங்க. ஒரு வீடியோ பாத்திருக்கியா? ஒரு வீடியோ ஒண்ணு, இந்த சகாயத்தோட மைத்த கூட இனி பிடுங்க முடியாது, பார்த்தா 8வது படிக்கிறான். இல்ல நான் தான் சொல்றேன், இல்ல ஒரு early 2K பிறந்த 90s வாழும் ஒரு நல்லவன் தான் இந்த அலெக்ஸ்.
அப்பப்ப டிஎம்கே மாதிரி நான் நல்லவன் சொல்லுங்கிறேன் அது விக்னேஷ் வருவாரு. நான் அன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். விடு அது ஃப்ரெண்டு விக்னேஷ் வருவாப்ல, அவர் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உண்மையிலே நான் எந்த தப்பும் பெருசா பண்ணதில்லை. அது தப்புன்றது பண்ணவே கூடாது. அதான்டா சொல்லுது, எந்த கும்பனாலே குறை சொல்ல முடியாதாச்சுன்னு. அதே தான் சொல்லுவாங்க. இல்ல இல்ல, அது கலைஞர் ஒரு ஸ்டைல சொல்லிடுவார், என்னால ஏதோ உன்னால எதுவும் பண்ண முடியாது, உன்னால கூட பண்ண முடியாது. கடைசியில அடிக்கும் அடிக்க முடியாது. ஐயோ அம்மா, ஐயோ அம்மா, ஐயோ அம்மா கொலை பண்ண பாருங்க. ஐயோ கோட்ல நல்ல சீன் அது. கோட்ல நல்ல சீன் தானா? ஆமா, கோட்லயே வச்சிருக்கோம். இப்போ ஓட்டிங் பெர்சன்டேஜ் வந்து தமிழ்நாட்டுல மொத்தம் எத்தனை இருக்குது? 6 கோடி 25 லட்சம் கிட்ட சொல்றாங்க. ஆனா சத்தியமா எனக்கு டவுட் என்னன்னா, 4வது இல்ல வருஷம் யார கலியுகன் ஒருத்தர அக்செப்ட் பண்ண. ஆனா வருஷம் ஏடிஎம்கே போல சூரியனுக்கு இது சூரியன் தான் இல்ல இல்ல நாராவ ஜனத்தொகை எவ்வளவுன்னு தெரியலையே. வருஷம் ஏறுனே இது. 6 கோடியே 25 லட்சம் அப்படின்னு சொல்லி சாலிடா சொல்றாங்க. 6 கோடி 25 லட்சம் இல்ல, இந்தியாவே ஓவர்டேக் அப்டேட்டட் வந்து 6.36 கோடி அப்டேட்டட். உலகத்துல அதிக பாப்புலேஷன் கண்ட்ரி இது. சைனாவே ஓவர்டேக் பண்ணிட்டோமே நம்ம, இந்தியா தான் நினைக்கிறேன். இதுல என்ன ஏக்கு சொல்ல வரனா, இப்போ இதுல வந்து ஒரு 5 கோடி பேர் ஓட்டு போடுவாங்க. எப்போதுமே ஒரு 20% ஓட்டு போட மாட்டாங்க. இல்ல ப்ரோ, உங்களுக்கு விஜய் வரனால இப்ப நியூ ஓட்டர்ஸ், அதுக்கப்புறம் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அதிகமா இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஓட்டு போடுவாங்க. புரியல, விஜய் பிடிக்காதவங்க கூட வந்துட்டு விஜய் தான் ஓட்டு போடுவோம், விஜய் பிடிச்சவங்களும் அதிகமா ஓட்டு போடுவோம். யங்ஸ்டர் மத்தியில என்ன கேட்டா மேக்சிமம் ஓட்டு கண்டிப்பா அந்த ஓட்டு போட போவானுங்க. அது எனக்கு நல்லா தெரியும். அதான் நமக்கு வந்து இப்போ 5 கோடி பேர் ஓட்டு போடுறாங்க 2026 வச்சுக்கிட்டீங்கன்னா, இப்போ 10%னா 50 லட்சம் பேர் வருது. 10% வந்து 50 லட்சம் பேர். அப்போ 1 கோடினா 20% வருது. நமக்கு வந்து சொல்றானுங்க 15 20க்குள்ள விஜய்க்கு வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ இவங்க இந்த கருத்து கணிப்பு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களா, அதெல்லாம் சொல்றானுங்க. நம்மளால இப்பவுமே இந்த ரிஜிஸ்டர் பண்ணிருக்கோம்பா நம்ம ஒரு ஆப் வச்சு, அதுலயே 1 கோடி வருதுங்க. அப்போ இல்ல ஃபீல்ட் ஒர்க் வந்துட்டு இன்னும் ஒரு இறங்கல. புரியுதா? பெருசா இறங்கல, பண்ணிருக்காரு ஆனா பெருசா இறங்கல. இறங்குறதுக்கு முன்னாடியே வந்துட்டு இன்னொன்னு, முதல்ல கட்சியை ஸ்டார்ட் பண்ணும்போது 8ல இருந்து 12% பேசினானுங்க. இப்போ வந்துட்டு பார்த்தா 15ல இருந்து 20% பேசுறானுங்க. புரியுதா? இன்னொரு ஒர்க் பண்ணா அந்த 2026ல வந்துட்டு அந்த ஸ்டார்டிங்ல வர்ற அந்த ஜனவரி இந்த டைம்ல வந்துட்டு இன்னும் பில்ட் ஆகும். என்கிட்ட பர்சன்டேஜ் இன்னும் வரும். என்ன பொறுத்த வரைக்கும் ஒண்ணு சொல்றேன் ப்ரோ, இவர் வந்து 26ல சிஎம் ஆகிறாரோ இல்லையோ, எதிர்கட்சி ஆனாலே பெரிய விஷயம் தான் கேட்டேன். எதிர்கட்சி இல்ல அட்லீஸ்ட் ஆனா டீசன்ட் பர்சன்டேஜ் அதை சொல்லவே தேவையில்லை. நம்மால் வாங்குற பர்சன்டேஜ் நீ தான் இந்த வரும் 15 தலை நிமிர்ந்து நடக்க பார்த்திபன் சத்தியமா அந்த மாதிரிதான் இருக்கு. ஏன்னா உண்மையிலேயே வந்துட்டு அதான் வீக் பர்சன்டேஜ் எல்லாம் அவர் வாங்க மாட்டாரு, எல்லாருக்கும் தெரியும். பர்சன்டேஜ் எல்லாம் கலைக்கிறவாருங்க, அது பிரச்சனை இல்லை. நம்ம எத்தனை சீட் நம்ம வாங்குறோம். இப்ப நம்ம வந்து தாவைக்க தனியா தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருக்க போது. திருமாவளவன் வருவாராங்க. இதெல்லாம் தாண்டி ஆனா பர்சன்டேஜ் முக்கியம் பார்ப்பாங்க. பார்ப்போம் எவ்வளவு வருதான். என்னன்னா இப்போ பத்திரிகையாளர் மணி இருக்காருல்ல, அவர் தான் ஒரு இது பார்த்து அவர் தான் சொன்னாரு, ஒரு தொகுதியில நீங்க ஜெயிக்கணும்னா குறைஞ்சது 30% தாண்டணும் அப்படின்னு அவர் சொன்னாரு. 30% தாண்டினீங்கன்னா தான் நீங்க வந்து ஒரு தொகுதியில் வின் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு அவர், ஒரு இதை கனெக்ட் பண்ணி. இல்ல அது உண்மைதாங்க, 30% தாண்டணும்ன்றது உண்மைதான். இவங்க சொல்றது தமிழ்நாடு ஃபுல்லா கலெக்டிவா சொல்றாங்க 15 to 20%. இப்ப ஒரு சில தொகுதியில வேட்பாளர் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, பிளஸ் வந்து டிவிகேவோட அந்த இது ஸ்ட்ராங்கா இருக்கும், தலைவரோட அந்த சரிஸ்மா இதா இருக்கும். அப்போ அவங்களுக்கு ஒரு சில தொகுதியில பூஸ்ட் ஆயிரும். இன்னொரு ஆப்போசிட்ல இருக்கிற கேண்டிடேட் வந்து வீக்கா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. தலைவர் நிற்கிற தொகுதியா இருக்கட்டும், மற்ற நிறைய தொகுதிகள் அந்த மாதிரி இருக்கும். அவங்க சொல்றது வந்து தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கிற கலெக்டிவா வந்து 15 to 20% சொல்றாங்க. அது இன்னைக்கு இருக்கிற டேட்ல. இது வந்து இன்னைக்கு இருக்கிற டேட் வந்து 2026 எலெக்ஷன் டேட்ல இல்ல. ஓகேங்களா? இன்னும் சொல்ல போனா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இன்னும் தேர்தல் களம் ஓப்பன் ஆகல. ஓகேங்களா? இப்பயே பாத்தீங்கன்னா நம்ம தமிழக அரசியல் வந்து தலைவர் வந்து அரசியலுக்கு வந்துட்டாருன்றத சுத்தி மட்டும் தான் பேச்சு நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? இன்னும் வந்து பெருசா எல்லாம் ஒன்னும் இதாகல. தேர்தல் களமே இன்னும் ஓப்பன் ஆகல. தேர்தல் களம் ஓப்பன் ஆனாதான் இன்னும் நிறைய இது வரும். இந்த அப்டேட் வந்து ஒரு சிரிப்பு என்னன்னா, இது வந்து டிவிகேக்கு வந்து இன்னும் கூடுதோ தவிர
குறையாது. ஓகேங்களா? 15 to 20%ன்றது அது வந்து அவங்க ஒரு அனுமானமா தான் சொல்றாங்க. நம்ம கிரவுண்ட்ல இன்னும் தெரியாதுல்ல. ஆனா இப்ப நான் இல்ல பார்த்த bro, வரைக்கும் ஓட்டு கேட்கும்போது இன்னும் கோமாளித்தனமா இருக்கான்னு கேட்டா, ஏன்னா இவனுங்க யாருமே வந்துட்டு இந்த ஸ்டாலின் காட்டு இது காட்டிலாம் ஓட்டு கேட்க மாட்டானுங்க. நேரா போவான் கலைஞர், அது பேர் நான் கலைஞர் கேட்டப்ல ஒருத்தன் வருவான், ஜெயலலிதா கேட்டப்ல இன்னொருத்தன் வருவான், சத்தியமா எல்லாம் பார்க்க அவ்வளவு ஜாலியா இருக்கு. ஆளாளுக்கு ஒருத்தன் வருவானுங்க டப்பு டப்புன்னு. இல்ல நான் இன்னொன்னு களத்துல ஒண்ணு பார்த்தது, நான் ஒரு சில இது பார்த்தது என்ன அப்படின்னா, இப்ப மத்த அரசியல் கட்சிகள்லாம் தாண்டி இப்ப விஜய் அப்படின்னா மேக்சிமம் எல்லாருக்கும் ரீச் ஆயிட்டாரு. அது ஒரே ஒரு விஷயம். விஜய் வந்து சின்னம் அறிவிச்சாரு, இப்ப தலைவர் வந்து சின்னம் அறிவிச்சாரு அப்படின்னா அதுவே போதுமான இதா இருக்குது. இப்ப என்ன சொல்றதுன்னா ரீச்சபிலிட்டி ஈஸியா எல்லாமே வந்துருச்சு. ஓகேங்களா? இவங்க வந்து சும்மா ட்விட்டர்ல சண்டை போடுறது அதெல்லாம் வந்து ஒன்னும் யாரையும் டேமேஜ் பண்ணாது. கீழே கிரவுண்ட் லெவல்ல பார்த்தோம் அப்படின்னா ஒண்ணுமே தெரியாத ஒரு 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 கிராமத்துல இருக்கிற ஒரு விவசாய வேலை செய்யறவங்களுக்கு விஜய் அரசியலுக்கு வந்துட்டாரு, அவர் வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றாருன்னு நம்பிக்கை கண்டிப்பா இருக்குது. அது வந்து நான் வந்து இத ஆமா 100% இருக்கு. எல்லாருக்குமே ஒரு பெரிய எதிர்பார்ப்பே இருக்கு ப்ரோ. என்னைக்குமே எதிர்பார்ப்பு இல்ல, எதிர்பார்ப்பு நம்பிக்கையா வருது. அது தளபதி கையில தான் இருக்குது. அந்த நம்பிக்கை வந்தா போதும், கண்டிப்பா ஓட்டு. கண்டிப்பா வரைஞ்சி நம்ம மாநாடு ஸ்பீச்சே நம்ம ஆளு வந்து ஆக்சுவலா மாநாடுல வந்து பெரிய அட்டாக் பண்ணல. அதுவே ஒரே ஒண்ணு சொன்னாரு, நீங்க பாஜக பாலிசி சொன்னீங்கன்னா நீங்க பாயாசமா அப்படின்னாரா, அதுவே நீங்க யங்ஸ்டர்ஸ் இல்ல வீட்டுல இப்ப அணிலுங்க வீட்டுல இருக்கிற குடும்பத்தாளுங்க இந்த மாதிரிலாம் இது பண்ணிடலாம், புரியுதா? கூட நார்மலா புதுசா இப்ப திராவிட கட்சி பிடிக்காதவன் கண்டிப்பா டிவிக்கு போட்டு விட்டுருவான். ஏன்னா வேற எதுவும் கிடையாது. சீமானும் இப்ப உலர்னதான். ஆனா வந்துட்டு காலங்காலமா ஒரு கட்சிக்கு ஓட்டு போடணுமா, ஞாபகதா? ஏடிஎம்கே பெருசுங்க, அதான் பெருசுங்க, வயசான ஆளுங்க. இதுங்களை பிரெயின் வாஷ் பண்றதுதான் பெரிய கஷ்டம். அதை மட்டும் இன்னொன்னு என்ன அப்படின்னா, முன்னாடி மாதிரி இப்ப தமிழ்நாடு அரசியல் வந்து இப்ப ஜெயலலிதா இருக்காங்க, கலைஞர் இருக்காங்க அப்படின்ற பேஸ்ல எல்லாம் இல்ல. இப்ப யாருக்குமே வந்து அந்த பொலிட்டிக்கல் சரிஸ்மா வந்து யாருக்குமே இல்ல. அது உண்மை. இப்ப ஸ்டாலினுக்கும் இல்ல, எடப்பாடிக்குள்ள யாருக்குமே இல்ல. இப்ப வந்து ஸ்ட்ராங்கான லீடர் வந்து இதுக்கு முன்னாடி கருணாநிதி ஜெயலலிதா ரெண்டு பக்கமும் ஒரு பெரிய தூண் மாதிரி இருந்துச்சாங்களா, இன்னைக்கு அது கிடையாது. அதுதான் இன்னைக்கு அதுதான் வேற மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகுது. இல்ல அந்த ஒரு தலைவர் வந்து ஒரு கவர்ச்சிகரமான தலைவர் வந்து ஒரு செரிஸ்மேட்டிக் லீடர் வந்து இப்ப வந்து ஸ்பேஸ் வந்து இல்ல, யாருக்குமே இல்ல. ஸ்ட்ராங்கான லீடரே கிடையாதுங்க. ஸ்டாலின் ஸ்ட்ராங் கிடையாது, உதயநிதியும் ஸ்ட்ராங் கிடையாது. அவங்க ஆனா ஏற்கனவே ஒரு இது வச்சிருக்காங்க, கட்டமைப்பு பண்ணி வச்சிருக்கனால வண்டி ஓடிட்டு இருக்கு. அவதான் அவங்க ஆட்சியில இருக்கிறதுனால வந்து அது ஒரு சில இது அப்படிதாங்க இருக்கும். எப்பயுமே ஆட்சியில கட்சி இருந்தது அப்படின்னா ஒரு சில இது வந்து அப்படிதான் இருக்கும். எல்லாருமே வந்து அந்த ஏன்னா அந்த ஆட்சியை நம்பி நிறைய ஒரு சில டெண்டர்ஸ் எடுத்திருப்பாங்க, அது நிறைய இருக்கும். ஓகேங்களா? அதனால வந்து யாருமே வெளிப்படையா வந்து இது பண்ண மாட்டாங்க. இன்னும் எப்ப ஆட்சி கொஞ்சம் கொஞ்சமா முடியுதோ, ஒரு ஆட்சி முடியறதுக்கு ஒரு 3 மாசம் 4 மாசம் அந்த டைம்ல தான் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வருவாங்க, அதிருப்தி தெரிவிப்பாங்க, நிறைய இதெல்லாம் நடக்கும், வெளியேற்றம் நடக்கும், அதெல்லாம் இருக்கும். இப்போதைக்கு அது பெரிய அளவுல இது இருக்காது. ஓகேங்களா? இப்ப வந்து நீங்க வந்து ஸ்ட்ராங் லீடர் அதெல்லாம் தாண்டி ஒரு செரிஸ்மேட்டிக் லீடர் வந்து தமிழ்நாட்டுல யாரும் இல்ல. அது இப்ப வந்து நான் வந்து இதா சொல்றேன், நான் வந்து விஜய் ஃபேன்ன்றதுனால சொல்லல, டிவிகே மெம்பர்ன்றதுனால சொல்லல. இப்ப வந்து அது தலைவர் விஜய் மூலமா அது வந்து பில்ட் ஆயிட்டு இருக்கு. இப்போ ஸ்டார்டா பில்ட் ஆகுது, அது பில்ட் ஆகும் கண்டிப்பா. ஓகேங்களா? இப்ப எப்படி மோடி வந்து என்னதான் இருந்தாலுமே நம்ம மோடி மேல ஒரு மாறுபட்ட விமர்சனம் இருந்தாலுமே மோடி வந்து ஒரு செரிஸ்மேட்டிக் ஃபிகர். அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வடக்கான்லாம் அசால்ட்டா கவர் பண்ணிடலாங்க, புரியுதா? நம்ம ஊர் தான் கஷ்டம். நம்ம ஊர் மாதிரி ஒரு கும்பலை பார்க்கவே முடியாது. ரெண்டு ரீசன் இருக்கும். செரிஸ்மேட்டிக் நீங்க சொல்ற மாதிரி இருந்தாலும், கரிஸ்மேட்டிக் நீங்க சொன்ன மாதிரி இருந்தாலும் 99.9% பிஃபோர் எலெக்ஷன் நீங்க வந்து கொடுக்க போற உங்க எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ தான் முக்கியம். அது என்ன பண்ணுதான் மிகப்பெரிய ரோல். ஏன்னா நம்ம எந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், எந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து பேசலாம், இல்ல நம்ம ஆள் வந்து ஸ்டேஜ்ல நின்று பேசலாம், பர்ஃபார்ம் பண்ணலாம், இல்ல ஒரு நல்ல ஒரு கோர் டாபிக் எடுத்து பேசலாம். பட் டே டு டே லைஃப்ல அவங்களுக்கு என்ன தேவைன்னா, இவங்க ஆட்சிக்கு வந்தா என்ன பண்ண போறாங்க அததான் பார்ப்பாங்க. இல்ல அதுதான் முக்கியம் ப்ரோ, நான் இல்லன்னு சொல்லல. நான் வந்து என்ன சொல்றேன்னா வந்து ரொம்ப முக்கியம். சோ ஆமா, எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ அத வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணுவாங்க நம்ம ஆளுங்க. சோ இந்த எலெக்ஷன் வர டைம்லலாம் நீங்க பாத்தீங்கன்னா இதுதான் மிகப்பெரிய ரோல் பண்ணும். ஈவன் டிஎம்கேலாம் நான் தான் சொல்றேன், டிஎம்கே நீங்க வந்து ஆட்சிக்கு வந்ததுன்னு பெரிய சாதனை பண்ணிட்டுலாம் வரல. ஏடிஎம்கே கூட 10 வருஷம் மக்கள் டிராவல் பண்ணிட்டாங்க. ஒரு சேஞ்சுக்காக தான் டிஎம்கேக்கு சான்ஸ் கொடுத்தாங்க. இவங்க என்னமோ வந்து இவனுங்க நல்லவனுங்க,
இவங்கெல்லாம் வந்து நல்லா பண்ணிடுவாங்கலாம் கொடுக்கல. ஒரு சேஞ்ச் இவங்க பண்ணிட்டாங்க. சில ஊழல்கள்லாம் நடந்திருக்கு ஏடிஎம்கேல. பார்த்துட்டாங்க. அந்த தூத்துக்குடி சம்பவம் இதெல்லாம் பார்த்து ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருந்து தான் டிஎம்கேக்கு மாறினாங்க. மற்றபடி டிஎம்கே மேல நம்பிக்கை வச்செல்லாம் மாறல. அதுவும் இல்லாம அவங்க கொடுத்த மேனிஃபெஸ்டோல வந்து ரொம்ப எப்படி சொல்றது, இந்த 1000 ரூபா தரது மாசானா, ஃப்ரீ பஸ்ஸஸ் ஃபார் லேடிஸ். இன்னைக்கு கூட நான் ஒரு ஸ்பேஸ்ல ஒருத்தன் சொன்னான் டிஎம்கே ஆளு, நான் கிராமத்துல இருக்க பெண்கள்லாம் நகரத்துல வந்து வேலை செய்யறதுக்கு வந்து இந்த ஃப்ரீ பஸ் வந்து காரணமா போயிடுச்சான். இதுல எனக்கு புரியல, எங்கடா உனக்கு சிட்டில ஓடுற பஸ்ஸே 4 பஸ்ல ஒரு பஸ் தான் ஃப்ரீ பஸ். அதுல எப்படி உனக்கு கிராமத்துல இருக்க பெண்கள் நகரத்துக்கு வராங்க? எந்த பஸ் நீ கிராமத்துல இருந்து நகரத்துக்கு ஃப்ரீ பஸ் வந்து ஃபர்ஸ்ட் சொல்லுன்னு. இல்ல ஆனா நகரத்துல சொல்லுங்க. இரம்பட்டஸ் கேக்குதா? மான்ஸ்டர் அன்மியூட் பண்ணு. கேக்குது. ஸோ கொடுத்த டாப்பிக்கை எந்த அளவுக்கு மக்கள் கிட்ட போயிட்டு நாங்கள் பண்ணது வந்து பயங்கர எஸ்டாப்ளிஷ் பண்ணி சொல்லணுமோ அதை சொல்லுவாங்க. ஸோ அதுதான். ஸோ நம்மளோட மேஜர் பாயிண்ட்டும் அதே தான் இருக்கணும். நம்ம வந்து நம்ம பிஃபோர் எலெக்ஷன் வந்து நம்ம மேனிஃபெஸ்டோ வந்து எந்த அளவுக்கு ஒரு லோ என்ன சொல்லுவாங்க அடிமட்ட மக்களுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கணும் அந்த மேனிஃபெஸ்டோ. ஸோ அது ரொம்ப முக்கியம். இல்ல அதான் இப்ப நம்ம வந்து தேர்தல் அறிக்கை தான் வந்து ஒவ்வொரு தேர்தலுக்கும் தேர்தல் கதாநாயகன் சொல்லுவாங்க. அது உண்மைதான். அது நம்ம இது பண்ண முடியாது. அதான் இதுக்கு மேல நான் என்ன சொல்றேன்னா, களம் வந்து இன்னும் தேர்தல் களம் சரியா இன்னும் தேர்தல் களம் ஓப்பன் ஆகல. இன்னும் வந்து 15 to 20% இன்னும் போக போக இன்னும் ஒரு வருஷத்துக்கு மேல இருக்கு. இன்னும் அது வந்து டிவிகேக்கு வந்து டெவலப் தான் ஆகுமோ தவிர நம்ம வந்து அதை குறைச்செல்லாம் யாரும் அண்டர் எஸ்டிமேட் பண்ற அளவுக்குலாம் டிவிகே வந்து 15% தான் வரும் அப்படிலாம் சொல்ல முடியாது. நிறைய நடக்கலாம். அரசியல்ல வந்து எதுவும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அது நம்ம இன்னும் நிறைய எதிர்பார்க்கலாம். இன்னும் அடுத்தடுத்த 3 நகர்வுகள் இன்னும் தலைவர் சிறப்பா பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன். அதான் தளபதி வந்து எல்லா கட்சியில இருந்தேயுமே ஓட்ட பயங்கரமா பிரிக்கிறாப்புல. எல்லாரும் அதுக்குதான் பதறிட்டு இருக்கான். சீமான்லாம் ஏங்க புடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னா, அவன் 8% வச்சிருக்கான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 2026ல 2-3 வரதே அவனுக்கு பெரிய இதுதான். அதனால எல்லா பக்கத்துல இருந்தே ஓட்டு வந்து பயங்கரமா நமக்கு ஷிஃப்ட் ஆகுது. கரெக்ட் தான் பிரதர். நீ ஸ்ரீமான் மட்டும் இல்ல மென்டல் ஆன்சமே கதறிட்டு இருக்கானுங்க. அவனுக்கு என்னன்னா அவனுங்களால பண்ண முடியாத நம்ம பண்றோம் இல்லையா, அந்த ஒரு காண்டு இருக்கு. அட்லீஸ்ட் சேர்க்காதீங்க, அவனுக்கு கத்திட்டே சாவிடான்னு விட்டுருங்க, அவ்வளவுதான். அவன் செத்துருவான். இவனுக்கு பேசுறதுலயே செத்து போயிடும் சீக்கிரம். அதான் சாவட்டும். ஆமா, நீ நம்மால வந்து என்னைக்குமே பதில் வந்து செயல்ல தான் காமிப்பாரு. அதான் நம்மால ஸ்டைல். சம்பந்தம் இல்லாம ஒய் பாதுகாப்புனா அது என்னன்னே தெரியாம லூசு மாதிரி மென்டல் மாதிரி உளறிட்டு இருக்கிறானுங்க. அது டிஃபென்ஸ்ல இருந்து சென்ட்ரல்ல இருந்து கொடுக்கறது. அது வந்து மோஸ்ட் ஆஃப் த யாருக்கு வந்து ஒரு சிலர் இப்போ இருக்காங்க, அவங்க ஒரு வெளியே போறப்போ அவங்க ஒரு இடத்துல மாசா கும்பல் கூடும் அப்படிங்கிறப்போ அந்த சைட்ல ஏதோ அசம்பாவிதம் ஏற்படலாம் அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம அப்ளை பண்ணி வாங்குறது. இது வந்து இவர் போன வருஷம் கட்சி ஆரம்பிச்ச புதுசுலயே அப்ளை பண்ணி அது இப்ப வந்துருச்சு. இவங்க சம்பந்தம் இல்லாம அந்த முட்டைக்காக இது பண்றாரு. ஒரு ஆளு ஐடியா டீஆக்டிவேட் பண்ணிட்டு ஓடி போயிட்டு இது பெருசா நக்கல் பண்றாங்களாமா விளக்கணீங்க. கவர்மெண்ட்டும் அதை அப்ரூவ் பண்ணும். டிஎன் கவர்மெண்ட்டும் அதை புஷ் பண்ணுவாங்க. எப்படின்னா சென்ட்ரல்ல இருந்து வந்து இப்போ நம்ம அப்ளை பண்றது அது டைரக்டா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்களா, டிஎன் கவர்மெண்ட் கிட்ட கேட்பாங்க. ஸோ இந்த பொலிட்டிக்கல் லீடருக்கு வந்து என்ன கைண்ட் ஆஃப் த்ரெட்டன்ஸ் இருக்கு, என்ன கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா உளவுத்துறை சப்மிட் பண்ணும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் போகிட்டு இருக்கு, இந்த விஷயங்கள்லாம் நடக்க சான்சஸ் இருக்கு அப்படின்ட்டு. ஸோ இவங்க 2 கவர்மெண்ட்டும் கம்பைன் பண்ணி தான் இந்த டிசிஷன் எடுப்பாங்க, நாட் ஓன்லி சென்ட்ரல். ஸோ டிஎன் கவர்மெண்ட்டும் தான். ஆனா இன்னைக்கு இவங்க இருக்கிற இந்த 200 ரூபா ஊப்பி இவனுங்களே போடுறானுங்க. அது எப்படி சென்ட்ரல் கொடுக்கலாம்? இவனுங்களோட அரசியல் அறிவு அவ்வளவுதான். ஆக்சுவலா இப்ப வந்து என்னன்னா டிஎன் கவர்மெண்ட் வந்து இதை ரிஜெக்ட் பண்ணா என்ன பண்ணணும்னா, நாளைக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டுச்சுன்னா இது முழுக்க வந்து டிஎன் கவர்மெண்ட் தான் சேர்ந்தது. சோ அதனால அவன் அப்ரூவ் பண்ணி தான் ஆகணும். அவனுக்கு ஒரு ஆப்ஷன் கிடையாது. உளவுத்துறையில நிறைய மிஸ் பண்ணது காரணமே இந்த ஆம்ஸ்ட்ராங் வந்து இறந்தாரு தெரியுங்களா? கரெக்ட். ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம்ங்க. ஸோ அவனுக்கு மிஸ் பண்ணதே அதுதான். அவருக்குமே ஒரு பர்சனல், இப்போ அவங்க ஒய்ஃப்க்கு கொடுத்துருக்காங்க ஒரு பர்சனல் எஸ்கார்ட், அது மாதிரி தான் அவருக்குமே வந்திருக்கணும். இவங்க வந்து அதை ப்ராப்பரா கைட் பண்ணி அவரை ப்ராப்பரா இது பண்ணல.
அதனாலதான் மிஸ் பண்ணிட்டு இல்ல இது நிறைய பேருக்கு கொடுத்துருக்காங்க. திருமாவளவனுக்கு உண்டு. நம்ம திருமாவளவனுக்கும் ஒய்பிரிவு ஏதோ இருக்குது. நம்ம பாலிவுட் பிரபலங்கள்லாம் இருக்காங்கல்ல, அந்த அமீர் கான், ஷாருக்கான், சல்மான் கான், அவங்களுக்கும் ஒய்பிரிவுலாம் அந்த பாதுகாப்பு இருக்கு. நிறைய பேர் அதாவதுங்க ஒரு விஷயம் தாங்க, யாருக்கு கொடுத்தா அது போய் ரீச் ஆகுதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்போ இவனுங்க இதை இந்த அளவுக்கு பேசுறானுங்கல்ல, இத பத்தி நீங்க கேளுங்களேன். ஒய் பாதுகாப்புனா என்னன்னு கேளுங்களேன். அப்ப அவங்களுக்கு பதில் தெரியாது. அதை பத்தி விடுங்க. அவங்களுக்கு ஒய்யும் தெரியாது, செட் பாதுகாப்பு இருக்கு அப்படின்லாம் நமக்கே இப்பதானே தெரியுது. நமக்கே இப்பதான் தெரியுது, அவனுக்கு எப்படிங்க தெரியும்? அதாவதுங்க ஒரு விஷயம் தெரியலனா அதை பத்தி நம்ம பேசாம இருக்கலாம், தவறா பேசக்கூடாது அதை பத்தி. ஏங்க அவன் அப்படித்தாங்க பேசுவான். நீங்க அதெல்லாம் கண்டுக்கிட்டீங்கன்னா நமக்குலாம் போட நாயான்னு அப்ப அடிச்சு பார்த்துட்டு நீங்க பாட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இன்னைக்கு நம்மள வந்து பிஜேபி கூட்டாளின்னு பேச ஆரம்பிச்சிட்டானுங்க. பாத்தீங்களா? ட்வீட்ஸ் நிறைய எல்லாம் பிஜேபி ரிலேட்டடா போட ஆரம்பிச்சிட்டானுங்க. அவனுங்க அரசியல் அவ்வளவுதாங்க. ஏங்க நாங்களாங்க போய் 100 ரூபாய் காயின் வேணும்னு போயிட்டு கால் கெடுக்க நின்றுகிட்டு இருந்தோம். நாங்களாங்க வந்து வீட்டுல ரைடு பண்ணோன்னே அவசர அவசரமா ஃபிளைட் பிடிச்சி டெல்லி போனோம். போய் கால் அமைக்க விட்டு வந்தோம். கேளுங்க, நல்லா கேளுங்க. எவனா ஒரு ஊபி மேல வந்து பதில் சொல்லுவானாங்க அதுக்கு? எவனா இருக்கானா வர சொல்லுங்க பாப்போம். நைட் துரைமுருகன் பையன் வீட்டுல வந்து நைட் ரைடு நடக்குது. காலையில விடிய கால 2 மணிக்கு ஃபிளைட்டை பிடிச்சி ஓடுறான். டெல்லியில போய் மோடி கால் அமுக்கத்துக்கு ஓடுறான். யாருங்க பிஜேபி டீம்? அவன் தாங்க பிஜேபி டீம். ஒருமையில வேணாம். இல்லங்க, உண்மையிலே சொல்ல தமிழ்நாட்டுல வந்து திமுக வந்து ஒரு கட்சி பாஜகவோட ஒரு கள்ள உறவு, கள்ளக்காதல் எதை வேணா இருக்கட்டும், அப்படி ஒரு இருக்குன்னா நிச்சயம் நான் அடிச்சு சொல்லுவேன், அது திமுக வச்சிருக்கலாம். ஆல்ரெடி வச்சிருந்தாங்க. கலைஞரின் ஆசை பெற்ற சின்னம் பிஜேபின்னு சொல்லி இவங்க இதே பண்ணாங்க. அவர் போயிட்டு நான் இப்ப சொல்றேன். இப்ப ஏன்னா இப்ப உண்மையிலேயே இவங்க பாஜக எதிர்க்கிறாங்க. எதிர்க்க உண்மைன்னு சொல்லுங்க. பாஜக அவ்வளவு இவன்லாம் சும்மா விடுவாங்க. இவங்க பண்ற இந்த ஊழலுக்குலாம் எத்தனை பேர் உள்ள நேரம் கம்பி பண்ணிட்டு இருப்பாங்க தெரியுமா? எவனாட்டும் உள்ளே போயிருக்கானு பாருங்க. அவ்வளவு பேர் ஜாலியா சுத்திட்டு இருக்காங்க. எப்படி உண்மையிலேயே எதிர்த்தா பாஜக இவனை ஏன் எப்படி விடுவான் முதல்ல? ஒருத்தர் மறுக்க முடியுமா? மெரினால மீட்டிங் போட்டு ஜெயலலிதா மாட்டாங்க. இன்னைக்கு ஒரு காலத்திலயும் பிஜேபிக்கு அதை கூட்டணி இல்லைன்னு சொன்னாங்க. அவங்க கட்சி இருக்கவங்க அவங்க சொன்னாங்க. நாங்களா போயிட்டு கலைஞரின் ஆசை பெற்ற சின்னம் பிஜேபின்னு சொல்லி ஊரு ஃபுல்லா போஸ்டர் அடிச்சு வரணும். இவங்களுக்கு அதை விட்டா ஒண்ணும் தெரியாது. அதுதான் மேட்ரு. அதனால தான் அதையே பிடிச்சவங்க. அது இதுவரையும் அது இதாச்சு. இதுக்கப்புறம்லாம் அந்த பப்பு அந்த பொரிய இன்னும் மட்டும் அந்த நமத்து போகாம இருக்குங்கிற மாதிரி அதெல்லாம் நமத்து போகாதுங்க. இப்போ இவனுங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? எதிர்பார்க்காத ஒரு விஷயம் எங்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு, தமிழ்நாட்டுல இருக்க எல்லாத்துக்கும் பிஜேபி டிஎம்கே ஒண்ணுதான். உனக்கு அவனுக்கு பெரிய வித்தியாசம்லாம் இல்ல. அவன் வந்து மதத்தை வச்சு அரசியல் பண்றான், நீ ஜாதி வச்சு அரசியல் பண்ற. அவ்வளவுதான் வித்தியாசம் உனக்கு அவனுக்கும். நீ குடும்ப அரசியல் பண்ற. அவ்வளவுதான். வேற உண்மையிலேயே அதான் மேட்ரு. இப்போ பாஜக வந்து அந்த கோடி மீடியான்னு சொல்லுவாங்கல்ல, நார்த்ல வந்து ஃபுல் மீடியாவும் பாஜக. அதான் நீ இங்க பண்ணிட்டு இருக்க ப்ரோ. நீங்க எழுதி வச்சுக்கோங்க. எப்படி வந்து பிஜேபிக்கு ஓட்டு உழுவ கூடாதுன்னு டிஎம்கேக்கு ஓட்டு போட்டாங்களோ, அதே மாதிரி 2026ல டிஎம்கே வரக்கூடாதுன்னு கண்டிப்பா டிவிகே ஓட்டு போடுவாங்க. நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க. இதை டிவிகே போடுறாங்களோ இல்லையோ அது அது அவங்களுடைய விருப்பம். ஆனா கண்டிப்பா டிஎம்கே வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க எக்கச்சக்க பேர் இருக்கிறாங்க. கட்சி சேராதவங்க எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இவங்க ஏடிஎம்கேயும் பார்த்தாச்சு, டிஎம்கேயும் பார்த்தாச்சு. இவங்க புதுசா வந்து இவனை என்னத்தை கழட்ட போறான ஒண்ணும் கிடையாது. உண்மையிலே ஒரு மாற்றம்னு ஒண்ணு தமிழ்நாட்டுல உண்மையிலே தேவைப்படுது. நம்ம இதுக்கு நம்ம தளபதி வந்து உண்மையிலே யாராட்டும் வரமாட்டாங்களான்னு எல்லாருக்குமே ஆழ்மனசுல ஒரு எண்ணம் வந்து இருக்கு. அதுதான் இன்னைக்கு தளபதி வரையும் எல்லாருக்குமே வந்து எப்போ அட்லீஸ்ட் கடைசியா யாரோ ஒருத்தர் வந்திருக்காருப்பா அப்படின்னு சொல்லி அப்போ இவருக்கு ஒரு நம்ம கண்டிப்பா இந்த தடவை ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்னு சொல்லி அந்த எண்ணம் எல்லாருக்குமே இருக்கு. அதை வச்சுதான் இவன் அதனாலதான் திமுக உண்மையிலேயே பயப்படுறாங்க. என்னடா இவர் இதுவரையும் ஜாலியா தான், கடைசியில இப்போ இவர் விஜய் வரையும் நமக்கு இதா இருக்குங்க. அவன் நம்மளை இது பண்றதுக்கு காரணமே அதுதான். லிட்டரலா பயப்படுறாங்க நம்மளை பார்த்து. அவங்க நினைச்சது நம்ம ஒரு கட்சி ஆரம்பிப்போம், கமல் மாதிரி வந்து சேர்ந்துக்கோன்னு நினைச்சாங்க. இவரு மாநாட்டிலேயே வந்துட்டு அவங்க பாசிசம்னா நீங்களும் பாசிசம் தான், நீங்க நல்லவங்களான்னு சொல்லி கேட்கவும் ட்ரிகர் ஆயிட்டாங்க. இவங்க ட்ரிகர் ஆயிட்டாங்க. ட்ரிகர் ஆனா இவன் என்னடா நம்மளையும் பிஜேபியும் ஒரே தட்டுல வைக்கிறாங்களே, உண்மையை சொல்றாங்களேன்னு பயம். அந்த பயத்தினாலதான் இப்ப இவ்வளவு பேசிட்டு இருக்காங்க. என்னைக்கெல்லாம் வந்து திமுகல வந்து ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அது மக்கள் பேசுறாங்களோ அப்பெல்லாம் இந்த கைக்கூலி சீமான் வந்து உள்ள பூந்துகிட்டு ஒல்ட்டாப்படி. இது வந்து இப்ப இல்ல, விஜய் நம்ம தலைவர் வந்து கட்சி பேரை அனௌன்ஸ் பண்ணி மாநாடு வந்ததுல இருந்து, மாநாடு முடிஞ்சதுல இருந்து என்னைக்கெல்லாம் டிஎம்கே வெர்சஸ் டிவிகே இருந்தோ அன்னைக்கு உள்ள பூந்து அதை வந்து கலைக்கிறானுங்க. யாரு காசு கொடுத்தாலும் வாங்கிக்கிற ஒரே கட்சி சீமான் கட்சி மட்டும்தான்.
திரள் நிதி விடுங்க. திருடுறானுங்க. திரள் நிதி திருடி இது பண்றது, சொகுசு காரு, சொகுசு பங்களா, இதெல்லாம் எவன் அப்பா வீட்டு காசு? திரள் நிதி கொடுத்தவங்க என்ன இழிச்ச வேணா? எங்க இது வரைக்கும் அவனுக்கு வண்டி வச்சுங்க, ஏன்னா எதிர்க்கிறதுக்கு ஆள் இல்ல பாத்தீங்களா, அதனாலதான் இவன் சேர்ந்து இவனுக்கு போட்டாங்க. என்ன மேட்டர்னா சீமான் ஸ்டேஜ்ல போய் சொல்லுவாரு, பாத்திருக்கீங்களா? நான் வந்து ரோட்ல வீட்டுல வந்து படுக்கும்போது வெறும் பாயில படுத்தவன் வந்து கோணி பையில படுத்துவன் அப்படின்னுவான். ஆனா இவனுங்க இங்க வந்து ஏன்டா இப்படி சொகுசா வாழ்றீங்கன்னு கேட்டா, ஏன் எங்க தலைவர்லாம் வாழக்கூடாதா அப்படின்னா, டேய் உன் தலைவர் தான் அப்படிதான் வாழ்ந்தவன்றான். இப்போ இப்படி வாழ்றானே, யாரு காசுல வாழ்றான்னு போய் கேட்க தோணுமா இல்லையா? கரெக்டுங்க. ஏங்க கஷ்டப்பட்டு நடிச்சு பணம் சம்பாரிச்சு இவர் வந்து இந்த அளவுக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சு மக்களுக்காக வராரு. அவர் வரவே கூடாதுன்னு எப்படி சொல்லலாம்? நான் என்ன அடுத்த உங்களோட திரள் நிதியை வாங்கி ஏமாத்தணும்னா? சொகுசு பங்களால இருக்கனா, சொகுசு கார்ல இருக்கனா, வாடகை கொடுத்து அலையிறமா? அவனை உடுங்கச்சி, அவனை நம்ம பேசுறதே வேஸ்ட். அவனெல்லாம் நம்ம பேசுறதே நமக்கு எனர்ஜி வேஸ்ட், வேற ஒண்ணும் கிடையாது. அவனை விட்டு தள்ளுங்க. நம்ம ஏடிஎம்கே பத்தியாவது பேசலாம், அதாவது ஒரு ப்ரோசன் இருக்குது. கரெக்டா. இந்த ராசா ஏதோ பேச வராரு, பேசுங்க. ஆமாம் ப்ரோ, அவங்க திரள் நிதி ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி நானும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கேன். நான் சிங்கப்பூர்ல இருந்தேன் அப்போ விஜய் என்னை கட்சி ஆரம்பிக்கல. ஸோ அந்த டைமில் நானும் அமௌண்ட் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக அந்த அமௌண்ட்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுக்கு அந்த சீமானு, அந்த துரைமுருகன், அந்த இடுமோன கார்த்தி அவங்களாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவனுங்களுக்கு வந்து ஹோட்டல் புக் பண்ணுறதுக்கும் அந்த ஹால் இது பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை வாங்கி கொடுக்க தான் ப்ரோ அந்த காசு எல்லாமே. ஆனால் அந்த காசு கொடுக்குறவங்களாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் நம்மள மாதிரி மிடில் கிளாஸில் தான் இருப்பானுங்க. அது அன்றாட வேலைக்கு போயிட்டு வராங்க பார்த்தீங்களா, அவனுங்க தான் கொடுப்பானுங்க 100 ரூபா 200 ரூபா அந்த மாதிரி. அதெல்லாம் வாங்கி வாங்கி இவனுங்க செலவுக்கு தான் பார்த்துக்கிறானுங்களே தவிர, இப்போது நான் பெரம்பூர் மாவட்டம், அங்கே வந்து ஒரு 25 வயசில் ஒரு பையன் கட்சிக்காண்டி தான் அவன் பொறுப்பாளராக இருக்கான். அந்த கட்சிக்காண்டியே வேலை செய்கிறான். இப்போ நடந்த நாடாளுமன்ற எலெக்ஷனில் அவனோட அண்டரில் தான் அவன் நல்லா சூப்பராக வேலை பார்த்தான். இப்போ அடுத்த எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு வந்து அந்த பையன் செலவு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கான். அந்த எம்எல்ஏ சீட்டு கொடுத்தா அந்த சீட்டுக்கு அவன் பணம் செலவு பண்ணி நிற்கிறதுக்கு ரெடியாக இருக்கான். ஆனால் அங்கேருந்து அந்த பையன் மூலமாக எனக்கு தெரிஞ்ச நியூஸ் என்னன்னா, சீமான் என்ன சொல்கிறான் அப்படின்னா, லேடிஸ் கேண்டிடேட்டாக பாருங்கள், ஆனால் அவங்க செலவு பண்ணோம், அவங்க கட்சியில் இருந்தாலும் பரவாயில்ல, கட்சியில் இருந்தாலும் பரவாயில்ல. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில வீடியோஸ்லாம் கேட்டிருப்போம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு தொகுதியில் நாங்கள் நல்லா ஒர்க் பண்ணுறோம், நாங்கள் சொல்கிற ஆளு நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வந்திருக்கோம். அப்போ வந்து நான் சொல்கிற ஆளுக்கு நீ வேலை செய்ய, இல்லைன்னா வெளியே போ அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த இது வந்து நடந்துச்சு. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் லாஸ்ட்டாக சிதம்பரம் தொகுதியில் நின்னவங்க கூட அவங்க கட்சியிலே கிடையாது. அதான் அவரு சொல்றது, நான் தான் கட்சி, நான் சொல்றதை கேட்டா இருக்கணும், இல்லைன்னா போ, அவ்வளவுதான். அப்படித்தானே சொல்லிட்டு இருக்கான். ஆமா, அப்படிதான். ஆக்சுவலா என்னன்னா, நம்ம ஒருத்தவங்க சீட்டு கொடுக்குறோம் அப்படின்னா அது மூலமா பணமும் அவங்க கட்சிக்கு கொடுப்பாங்க. அதாவது நிதி மாதிரி. இப்போ ஒரு 10 லட்ச ரூபா கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இப்போ எம்பி சீட்டா, ஓகே, கட்சிக்கு வந்து இவ்வளோ நிதி கொடுக்கணும், நீங்கள் இவ்வளோ செலவு பண்ணணும், அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஆக்சுவலாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபேமிலி கொஞ்சம் அது தனி தொகுதி தான். சிதம்பரம் தொகுதி திருமாவளவன் தான் நிற்பாங்க. அந்த தொகுதியில் யார் அதிகமாக அமௌண்ட் செலவு பண்ணுவாங்களோ அவங்கள பேஸ் பண்ணி தான் சீட்டே கொடுக்குறாங்க. நீ கட்சிக்கு உழைக்கலையா அதெல்லாம் அடுத்த கட்டம் தான். இவனுங்கெல்லாம் வந்து சமத்துவத்தையும் சமூக நீதியும் பேசிட்டு இருக்கானுங்க இவனுங்க.